நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 88707 67784. மக்கள் அனைவருக்கும் எங்களது இனிய காலை வணக்கம். வணக்கம் ஜோ. வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? எல்லா நாள் போலவே மகிழ்ச்சி, உற்சாகம். கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, இருந்தாலும் இறை மக்கள் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்கன்ற நம்பிக்கையோடவே. இல்ல, எப்பவுமே வாய்ஸ் அப்படிதான் இருக்குது, அதுல என்ன டிஃபரெண்ட் இருந்தாலும் அவங்க கேட்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு எப்போ இருக்கு. அந்த கதையை சொல்லுங்க. இன்னைக்கான கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய பணக்காரர். அவர் ஒரு நாள் வந்து ஒரு கடையில போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வெளியே வர்றப்போ சைக்கிளை தள்ளிட்டு பாவப்பட்ட நிலையில் வரக்கூடிய ஒரு மனிதரை பாக்குறாரு. பார்த்தோன்னா இந்த ஆள் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு என்ன பண்ணுறது, அவருக்கு ஒரு பொறி தட்டுது. பக்கத்துல போய் நின்று பேசலாம் அப்படின்னு சொல்லி போய் கிட்ட போறதுக்குள்ள அவர் என்ன பண்ணிருந்தா அந்த மைண்டு டக்குன்னு தூசி தட்டி எழுப்பி கண்டுபிடிச்சிருது யார் அந்த நபர் அப்படின்னு சொல்லி. யாருன்னு பார்த்தா அவருடைய சிறு வயது பள்ளி பருவ நண்பர். அப்போ நண்பனை பார்த்த உடனே பயங்கர எக்ஸைட்மெண்ட்ல போயிட்டு எப்படா இருக்கா, நல்லா இருக்கேன்னு அந்த நண்பருக்கு இவர் யார் அப்படின்னு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், அடையாளம் தெரியல. அவர் திரும்ப கொஞ்ச நேரத்தில் அவருக்கு என்ன ஸ்பார்க் தட்டுது, ஆஹா இது நம்முடைய படிச்ச நம்முடைய வகுப்பு தோழர் நம்முடைய நண்பராச்சுன்னு சொல்லி ரெண்டு பேரும் பயங்கரமா பேசிக்கிறாங்க. அப்ப இவர் என்னவா இருக்கிறேன்னு அவர்கிட்ட சொல்றாரு, அவர் நான் என்னவா இருக்கிறேன்னு சொல்றாரு. இவர் பணக்கார நண்பருக்கு அவருடைய நிலையை பார்த்தா கொஞ்சம் பரிதாபமா இருக்குது. அப்படின்னா ரொம்ப ஏழ்மையான நிலையில இருக்கிற ஒரே ஒரு ஓட்ட சைக்கிள் வச்சுட்டு என்ன பண்றாரு, அவருக்கு முடிஞ்ச சின்ன சின்ன வேலைகளை என்ன பண்ணிட்டு இருக்காரு, செஞ்சு அவருடைய வயிற்றை கழுவிட்டு இருக்கிறார். அப்போ அவர் பெரிய அந்த பணக்கார நண்பர் சொல்றாரு, டே இன்னும் 2 நாள் என்னுடைய பிறந்த நாள் வருது, நான் ஒரு பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன், கண்டிப்பா நீ என்ன பண்ணுவோம் அந்த பார்ட்டிக்கு வந்தே ஆகணும்னு ரொம்ப பயங்கரமா இன்வைட் பண்ணி அதுக்கான அழைப்பு எல்லாத்தையும் என்ன பண்றாரு கொடுக்குறாரு. இன்விடேஷன்ல என்ன பண்றாரு கொடுத்துட்டு அங்க இருந்து போறாரு. அந்த நாளும் வருது, அந்த பார்ட்டிக்கான நாள். இவர் ஏற்கனவே மிகப்பெரிய பணக்காரர். அப்போ படக்கூடிய பார்ட்டிக்கு வரவங்க எப்படி வருவாங்க, சம ராயல் ஃபேமிலியில இருந்து மிகப்பெரிய தொழில் அதிபர்கள், மிகப்பெரிய அரசியல் தலை எல்லாருமே என்ன பண்றாங்க அந்த பார்ட்டிக்கு வந்து. அந்த பார்ட்டி வெகு விமர்சனம் ஆயிட்டு இருக்கு, நடந்துட்டு இருக்குது. திடீர்னு கொஞ்ச நாள் கழிச்சு தான் அந்த நண்பர் அந்த கடைசியா எல்லாருமே வந்து நின்று அந்த மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய சூழல்ல அந்த நண்பர் என்ன பண்றாரு, உள்ள வாரார். ஏழை நண்பர். அவருடைய தோற்றமே என்ன அப்படின்னா, அந்த ஏழைக்குரிய ஒரு தோற்றம் இருக்குது. பார்ட்டிக்கான ட்ரெஸ் எல்லாம் என்ன பண்ணல இல்ல. அவர் சைக்கிள்ல வரதை பார்த்து அந்த செக்யூரிட்டி என்ன பண்ணல, ஃபர்ஸ்ட் அவரை உள்ள அனுமதிக்கல. அப்புறம் அந்த இன்விடேஷனை பார்த்தோன்னா அவர் ஒரு என்னடா இவரை போய் இன்வைட் பண்ணிருக்காரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் என்ன பண்றாரு உள்ளே அனுமதிச்சிருக்காரு. வரும்போது நல்ல மழை வேற, ஸோ அதனால தொப்பெல்லாம் நனைஞ்சு வேற என்ன பண்றாரு வராரு. இவருடைய தோற்றம் அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் என்ன பண்ண வைக்குது, முகம் சுளிக்க வைக்குது. எல்லாரும் முணுமுணுன்னு அவங்களுக்குள்ளே முணுமுணுத்துக்காங்க, இவரை போய் இன்வைட் பண்ணிருக்காரு, யார் இருந்தாலும் தெரியல, ஏதாவது வந்திருக்காரு அப்படி இப்படின்னு அவங்களுக்கு குசு குசுன்னு என்ன பண்ணிக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. அப்போ இந்த நண்பர் என்ன பண்றாரு, தன்னுடைய நண்பரை பாக்குறாரு. ஆஹா என்னுடைய நண்பன் வந்துட்டான், ஏன்டா இவ்வளவு லேட் அப்படின்னு ரொம்ப உரிமையா கோச்சிக்கிறாரு. கோச்சிக்கிட்டானு இல்ல இவனே வர்றப்போ அந்த மாதிரி பெரிய மழை உனக்கே தெரியாண்டு ஒரே ஓட்ட சைக்கிள் தான், அதுல மிதிச்சுட்டு வரப்போ தொப்பலாம் என்ன பண்ணிட்டேன் நனைஞ்சிட்டேன், சரி போய் தலையை தோட்டிட்டோன்னு சொல்லி இவர் என்ன பண்றாரு, ரெடி பண்ணி அந்த ரூம்ல கேக் கட் பண்றாங்க, கேக்கை ஊட்டி விடுறாங்க, எல்லாரும் பரிசுகள் கொடுக்குறாங்க. இந்த நண்பரும் ஏழை நண்பரும் அவருடைய தன்னுடைய பணக்கார நண்பருக்கு என்ன பண்றாரு, ஒரு பரிசு கொடுக்குறாரு. என்ன அப்படின்னு பிரிச்சு பார்த்தா அவங்களுடைய புகைப்படம், அதாவது பள்ளி பருவத்தில் எடுத்த ஒரு புகைப்படம். அப்ப அந்த பணக்கார நண்பர் எல்லாரும் முன்னாடியும் சொல்றாரு, நீங்க எவ்வளவு எனக்கு கிஃப்ட் கொடுத்தீங்க, ஆனா எல்லாத்தையும் காட்டிலும் மிக பொக்கிஷமான ஒரு கிஃப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா என் நண்பன் எனக்கு கொடுத்த இந்த ஒரு புகைப்படம் தான். சின்ன வயசுல இருந்து என்னுடைய நண்பர்கள் வகுப்பு தோழர்கள் நிறைய பேர் நான் என்ன பண்ணிட்டேன் மிஸ் பண்ணிட்டேன், ஆனா எல்லாரும் இந்த புகைப்படத்தில் என்ன பண்ணிருக்காரு எனக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னா இந்த நண்பருக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு அது வரைக்கும் கூணி குறுகிய இருந்த நண்பர் பரவாயில்ல, நண்பன் வந்து நம்மளை வந்து ஒரு அங்கீகரிக்கிறான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட், சந்தோஷமா இருக்கிறார். இந்த சூழல் நடந்திருக்க திடீர்னு அந்த பார்ட்டியில என்ன ஆயிருது, ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிருது. எல்லாரும் அடிச்சு புறன்னு என்ன பண்றாங்க, வெளியே ஓடுறாங்க. அப்போ இந்த பணக்கார நண்பர் என்ன பண்றாரு, ஓடும்போது கால் தவறி கீழே என்ன பண்ணிடுறாரு, விழுந்துறாரு. இவர் மேல ஏறி மிதிச்சு என்ன பண்றாங்க, எல்லாரும் தப்பிச்சு ஓடுறாங்க. ஓடும்போது திடீர்னு ஒரு மயக்கமடைந்த நிலை அடையும் போது ஏதோ இரு கரங்கள் அவரை பற்றி கொண்டு வெளியே என்ன காப்பாத்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா இந்த ஏழை நண்பர் என்ன பண்ணிருக்காரு, காப்பாத்தினார். அப்பதான் அவர் கொஞ்சம் ரீகால் பண்ணி பாக்குறாரு, இந்த நண்பரை நான் என் வாழ்க்கையில என்னைக்குனாலும் என்ன பண்ணிருக்கலாம், சந்திச்சிருக்கலாம். ஆனா கடவுள் என்னுடைய பிறந்த நாளுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன பண்ணிருக்காரு, எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அந்த 2 நாளுக்கு முன்னாடி நான் சந்திச்சு அவனுக்கு அந்த அழைப்பை கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு என்னோட உயிரான காப்பாற்றப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளுக்கும் ஏதோ ஒரு காரணம் என்னது இருக்குது. சில மனிதர்கள் நம் வாழ்வில் புதியதாக வருவதற்கும் சில காரணங்கள் இருக்கிறது, சில மனிதர்கள் நம் வாழ்க்கையை விட்டு விலகி செல்வதற்கும் சில காரணங்கள் இருக்கிறது. அதை நம்ம உணர்ந்தோம் அப்படின்னா எந்த கவலையும் இல்லாமல் வாழலாம். ஒரு அற்புதமான கதை, அற்புதமான உணர்வுகளை வெளிப்படுத்திருக்குன்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கதையோடவே நம்ம இந்த நாளை ஆரம்பிக்கலாம். இப்ப ஆளு தரிசனம் பார்க்கலாம்.
புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம், உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம், உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். இயற்கை காத்திடும் மாந்தர் வாழிடம், பகிர்ந்து வாழ்ந்திடும் உயிர்கள் உறைவிடம், மனிதத்தை உயிரென மதித்திடும் உள்ளங்கள், மானுடர் வாழ்வுக்காய் தனை தரும் நெஞ்சங்கள், நம்பிக்கை செய்தி சொல்லும் நண்பர்கள், உண்மைக்காய் உயிரை இழக்கும் ஜீவன்கள், எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம், எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம், உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். பசுமை சோலைகள் பாடும் பறவைகள், காற்றும் வானமும் கடலும் மலைகளும், விடியலின் குரலென ஒலித்திடும் கலைகளும், கடவுளே உன் புகழ் பாடிடும் கவிதையும், நல்வார்த்தை பேசுகின்ற நாவுகள், நல்லோரின் பாதை செல்லும் பாதங்கள், எல்லாமே இறைவன் உறையும் ஆலயம், எல்லாமே இறைவன் உறையும் ஆலயம், உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம், உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம், உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம். மிக சிறப்பான அற்புதமான ஆலய தரிசனம் நாம் கண்டு கழித்து விட்டோம் என்றே சொல்லலாம். இன்றைய நாள், இன்றைய தலம், இங்க இருந்து நம்ம என்ன கொண்டு போக போறோம்? ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் டூரிசம் டே, தேசிய சுற்றுலாவிற்கான ஒரு சரி வாங்க அப்ப எல்லாம் பேக் பண்ணி கிளம்பிடலாமா? கண்டிப்பா உண்மையிலே அடிக்கடி சுற்றுலா என்ன பண்ணணும், போகணும். அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸாவது என்ன பண்ணணும், ஒரு சுற்றுலா செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த சுற்றுலா நாள் என்ன அப்படின்னா, இந்த சுற்றுலா தலங்களை மேம்படுத்துவதற்கும் நம்முடைய பாரம்பரியத்தை, கலாச்சாரத்தை, சில பாதுகாக்கப்பட வேண்டிய வரலாற்று சின்னங்களை பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு நாள். எல்லாருக்கும் இது குறித்த ஒரு விழிப்புணர்வு என்ன பண்ணணும், ஏற்படுத்தணும்
அப்படிங்கிறதான். ஏன் அப்படின்னா நம்ம நிறைய இடங்களுக்கு டூர் எல்லாம் என்ன பண்றோம் போறோம், பல நேரங்கள்ல சொல்லியிருப்பாங்க இது மேல ஏறி நின்று என்ன பண்ணாதீங்க, போட்டோ எடுக்காதீங்க. நம்ம அதுலதான் என்ன பண்ணுவோம், ஏறி நின்று போட்டோ எடுப்போம். இந்த பொருட்களை தொடாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அங்கதான் என்ன பண்ணுவோம், தொட்டு டேமேஜ் பண்ணுவோம். மிருகங்களை தயவு செய்து துன்புறுத்தாதீர்கள் சொல்லுவாங்க, அப்பதான் போய் குச்சியை விடுவோம். கண்டிப்பா எவ்வளவு அது சில நேரங்களில் சில சுற்றுலா தலங்களுக்கு சொல்லுவாங்க. அது குறிப்பா இந்த குற்றாலம் இந்த மாதிரியான இடங்களுக்கு போனீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய வனவிலங்குகள் குறிப்பா குரங்குகளுக்கு என்ன பண்ணாதீங்க, உணவு கொடுக்காதீங்க. நம்ம வந்து ஒரு அக்கறை ஒரு கரிசனை பொருளை கொடுக்குறோம். ஆக்சுவலா அந்த விலங்குகள் எல்லாமே இயற்கையாகவே அது உணவை தேடி அதுவாக நம்ம உட்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. நம்ம என்ன பண்றோம், அதை மழுங்கடிக்கிறோம், நம்மளே ஈஸியா என்ன பண்றோம், கொடுத்துறோம். அப்போ ஒரு கட்டத்துல கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைன்னா அதுக்கு எப்படி இறை தேடுறதுன்னு என்ன ஆகும் தெரியாம, அதனாலதான் போயிட்டு பிடுங்க ஆரம்பிக்கிறது. சோ அப்ப இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் என்ன பண்றதுல ஃபாலோ பண்றதால இந்த நாள்ல ஃபாலோ பண்ணணுங்கிற ஒரு ஸ்பெஷல் டே இன்னைக்கு. அற்புதம். ஓகே, இந்த நாள்ல என்ன அப்படின்னா இந்த சுற்றுலா செல்வதனால், அதுவும் வந்து ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் அந்த மாதிரி டூர் போறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னென்ன, ஆதாயங்கள் என்னென்ன. அப்ப அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நண்பர்களோட இல்ல சொந்த பந்தங்களோட சுற்றுலா செல்வதனால் முதல் அந்த ஸ்ட்ராங்கர் பாண்ட்ஸ், ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த பாண்ட். சில நேரங்கள் பாத்தீங்கன்னா காலேஜ் படிக்கிறப்ப பாத்தீங்கன்னா சில பேரோட நம்ம என்ன பண்ணிக்கோம், பேசிருக்கவே மாட்டோம். சில பேரை வச்சு நம்ம ஒரு மைண்ட் தாட்ல இருப்போம், இவன் வந்து ரொம்ப அடமண்ட், இவன் ரொம்ப ரகடி, யார்ட்டையும் பேச மாட்டான், இவன் வந்து ரொம்ப மூடி டைப் அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா இந்த ஒரு 3 நாள் சுற்றுலால போய் பாத்தீங்கன்னா டோட்டலா எல்லாமே என்ன இருக்கும், அந்த 3 நாள் சுற்றுலால அவரோட ஆடி பாடி இருப்போம், மகிழ்ந்திருப்போம், பேசி இருப்போம், சிரிச்சிருப்போம். அது வரைக்கும் அவரை பற்றி ஒரு கண்ணோட்டம் டோட்டலா என்ன இருக்கும்னா சேஞ்ச் ஆயிருக்கும். அந்த சுற்றுலாக்கு முன் சுற்றுலாக்கு பின்னு என்ன பண்ணிடலாம், அந்த உறவு முறையை பிரிச்சு பார்க்க முடியும். சோ அப்ப அந்த வகையில் ஒரு உறவுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய வலிமையான பிணைப்பை எது ஏற்படுத்தும் பாத்தீங்கன்னா சுற்றுலா. ஒரு சுற்றுலா செல்வதற்கு என்னெல்லாம் உணர்வு கிடைக்குமோ அந்த மாதிரி தான் இப்ப இந்த தலைப்பு கிடைச்சிருக்கே சொல்லலாம். சோ நம்ம இன்னும் தொடர்ந்து பேசுவோம், அடுத்த பகுதி பார்க்கலாம். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடித் தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகிறேன். நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. என்றும் வாழும் ஆண்டவர் இயேசுவில் வாழ்கின்ற சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் எல்லாருக்கும் மகிழ்ச்சி கலந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு நாம்
தியானித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருப்பாடல் 27 பல்லவியாக நாம் கேட்டது, ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. மிக அழகான வார்த்தைகள். விவிலியத்தினுடைய தொடக்கத்திலிருந்து கடைசி வரை ஆண்டவர் ஒளியாக இருக்கின்றார் என்பதை அடிக்கடி வலியுறுத்துவதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் ஒளிமயமானவர். ஒளிமயமான இடத்திலே அவர் வசிக்கின்றார். அவரே உண்மையை நமக்கு சுட்டி காண்பிக்கின்ற ஒளி என்பதை பற்றி விவிலியம் அடிக்கடி நமக்கு தகவல்களை கொடுத்து கொண்டே இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது இன்றைக்கு நாம் தியானித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த திருப்பாடல் 27 மிக அழகாக ஆண்டவரே நமக்கு ஒளியாக இருக்கின்றார், அவரே நமக்கு மீட்பாக இருக்கின்றார் என்பதை தெள்ளத் தெளிவாக நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பாடல் ஆசிரியர் ஆண்டவரை நோக்கி பாடுகின்றார், ஆண்டவரே நீர் எனக்கு ஒளியாகவும் மீட்பாகவும் இருக்கும்போது யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? யாருக்கு நான் பயப்பட வேண்டும்? என் உயிரை யார் என்ன செய்ய முடியும்? நான் தைரியத்தோடு இந்த உலகத்திலே வாழ்வேன் என்பதை மிக தெளிவாக குறிப்பிடுகின்றார். அதிலும் குறிப்பாக ஒருவருக்கு பயம் இல்லாத போது அவர் என்ன செய்கிறார் என்பதை இந்த திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றார். ஆண்டவருடைய இல்லத்தில் நான் வாழ்நாளெல்லாம் வாழ்வேன். அவருடைய அழகை நான் காண வேண்டும். அவருடைய திருவுளத்தை நான் கண்டுகொள்ள வேண்டும். அவரே எனக்கு இவற்றை வெளிப்படுத்துகின்றார். காரணம், ஆண்டவரே எனக்கு ஒளியாக இருக்கின்றார். மறைவாக உள்ளதை எனக்கு காண்பிப்பவர் இந்த ஆண்டவரே, உயிருள்ள கடவுள். அப்படிப்பட்ட கடவுள் என்னோடு இருக்க எனக்கு எந்த விதமான துன்பத்தை குறித்தும் பயம் இல்லை, அச்சம் இல்லை என்பதை திருப்பாடல் ஆசிரியர் பதிவு செய்கின்றார். ஆண்டவர் இயேசுவே உலகின் ஒளி என்பதை நற்செய்தி நூல்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன. இன்னும் குறிப்பாக பார்க்க வேண்டுமென்றால், எசாயா இறைவாக்கினர் தன்னுடைய புத்தகத்திலே காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள் என்று ஆண்டவருடைய வல்லமையை, அவர் ஒளிமயமாக இருக்கின்றார், காரிருளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, கடும் துயரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு விடிவெள்ளியாக இருக்கின்றார் என்பதை தீர்க்க தரிசனமாக அவர் கூறியிருக்கின்றார். ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பில் கூட இவரே உலகிற்கு வரவிருந்த விடிவெள்ளி, ஒளியானவர் என்பதை பல நபர்கள் எடுத்துரைப்பதை நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக செக்கரியா, அடுத்ததாக சிமியோன், அன்னாள், இவர்கள் யாவரும் பிற இனத்தவருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளியான ஆண்டவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே என்பதை மிக அழகாக எடுத்து கூறுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய துன்பங்களுக்கு மத்தியிலே ஆண்டவர் நமக்கு நம்பிக்கையின் ஒளியாக இருக்கின்றார் என்பதை விவிலியம் தெள்ளத் தெளிவாக நமக்கு எடுத்து காண்பிக்கின்றது. அதுவும் குறிப்பாக இந்த திருப்பாடலுடைய இறுதியிலே நாம் பார்க்கின்றோம், திருப்பாடல் ஆசிரியர் தன்னையே நோக்கி அவர் பேசுகின்றார். என் நெஞ்சே நீ உறுதி கொள், தைரியத்தோடு இரு, மன உறுதியோடு காத்திரு. காரணம், ஆண்டவர் உனக்கு ஒளியாக இருக்கின்றார். அவரே உனக்கு மீட்பை கொடுக்கக்கூடியவர், உன்னுடைய ஆன்மாவை பாதுகாக்கக்கூடியவர் என்று இந்த திருப்பாடலை நிறைவு செய்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டவருடைய ஒளி என்ற தன்மையை பற்றி நாம் சிந்திக்கும் போது நம்முடைய நினைவுக்கு வரக்கூடிய புனித லூசியா. லூசியா என்ற பெயருக்கு அர்த்தம் ஒளி. அன்புக்குரியவர்களே, அவர் தன்னுடைய வாழ்நாட்களிலே எப்பேற்பட்ட துன்பங்களையெல்லாம் சந்தித்த போதிலும், மிகப்பெரிய தடைகளையெல்லாம் சந்தித்த போதிலும், அச்சுறுத்தல்களை அவர் சந்தித்த போதிலும், ஆண்டவரை அவர் ஒளியாக பெற்றிருந்த ஒரே காரணத்தால் இந்த தடைகளை எல்லாம் தாண்டி வர அவருக்கு கடவுள் சக்தியை கொடுத்தார். எனவேதான் ஒளியானவரை கொண்டிருக்கின்றார் என்ற அர்த்தத்தை குறித்து காட்டக்கூடிய லூசியா என்ற பெயரை
வைத்து நாம் அவரை அழைக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் நாம் வாழக்கூடிய இந்த சமுதாயத்திலே, நம்முடைய குடும்பங்களிலே, நாம் பணியாற்றக்கூடிய இடங்களிலே பல்வேறு தடைகளை சந்திக்க நேரிடலாம். ஒவ்வொரு நாளும் பல்வேறு இடர்பாடுகளை சந்திக்க நேரிடலாம். ஏராளமான துன்பங்கள் நம்மை தேடி வரலாம். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவர் ஒளியானவர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பிரியமானவர்களே, இந்த திருப்பாடல் ஆசிரியரைப் போல, புனித லூசியாவைப் போல தைரியத்தோடு மன உறுதியோடு ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்விலே நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு காத்திருப்போம். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஒளியாக எல்லா நாளுமே திகழ்வார் என்பதிலே எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஒளியாகிய ஆண்டவரை நோக்கி இந்த நேரத்தில் ஜெபிப்போம். அன்பு தந்தையே இறைவா, எல்லா மக்களுக்கும் விடிவெளியாக திகழ்பவர் நீரே. எல்லாருடைய இருள் சூழ்ந்த வாழ்க்கையிலும் ஒளிமயமான எதிர்காலத்தை கொடுப்பவர் நீரே. எங்களை ஆசிர்வதியும். இந்த திருப்பாடல் 27 தியானித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே உம்முடைய ஒளியை பெற்ற மக்களாக நாங்களும் வாழ, மத்தேயு நற்செய்தியிலே நாங்கள் வாசிப்பது போல உங்கள் ஒளி மக்கள் முன் ஒளிர்க என்ற வார்த்தைக்கேற்ப உம்மிடமிருந்து ஒளியை பெற்றுக்கொண்ட நாங்களும் எல்லா மக்களுக்கும் ஒளியின் மக்களாக வாழ தேவையான அருளை தந்து ஆசிர்வதிக்க வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். எனக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் சுற்றுலா செல்வதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள். அடுத்ததா என்ன? சுற்றுலா அப்படின்றப்போவே அது ஒரு இன்பமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது உறவுகளோடு இணையும் பொழுதும் ஆகட்டும், நண்பர்களோடு இணையும் போதும் ஆகட்டும், அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு தருணமாக அது அமையும். அப்படி இருக்க நேரத்தில் இந்த சுற்றுலா எப்பெல்லாம் திட்டமிடுவாங்கப்பா அப்படின்னா, ஒரு குடும்பங்களை பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, இல்லை ஒருத்தர் யாராவது அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணிட்டோ, இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு கடினமான தருணங்கள் ஏதாவது ஆழப்பட்டு அவங்க காயப்பட்டு இருந்தாலும் அவங்களை எப்படியாவது மைண்ட் சேஞ்ச் பண்ணுமே அப்படி சொல்லிட்டு ஒரு ஃபேமிலியே பிளான் பண்ணும். நம்ம எங்கேயாவது சுற்றுலா போகலாமா, ஸ்பெஷலாக அவங்கள கூட்டிகிட்டு போயிடலாம், அப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகி நம்ம கூட கொஞ்சம் எல்லாம் மிங்கிள் ஆகும் அப்படின்ட்டு. அதே மாதிரி அவங்க திட்டமிட்ட மாதிரி அது நடக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம உள்ளேவே உட்காந்துட்டே இருக்கும்போது நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் இன்னமும் அதிகமாக தான் ஆகுமே தவிர அது குறைஞ்ச பாடம் எப்பவுமே இருக்கவே இருக்காது. அதுவே வெளியே போகிறப்போ, உறவுகளோடு இணையிறப்போ, நண்பர்களோடு இணையிறப்போ அது எங்கே பறந்து போகுதுன்னே தெரியாது. நிச்சயம். அதாவது இன்னைக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்காக மாத்திரை வாங்கி சாப்பிட்றதோ, இல்லை தூக்க மாத்திரை வாங்கி நான் தூக்க மாத்திரை போட்டுட்டு தூங்குறதோ எனக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணிடும் அப்படிங்கிறதெல்லாம் காட்டிலும் அதிகப்படியான ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் இதெல்லாம் அந்த சுற்றுலா செல்வதனால் ஏற்படக்கூடிய விஷயம் இருக்குது. ஏன்னா அந்த இடம் டோட்டலாக என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. ஒரு என்வாயரன்மெண்ட் டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. புதிய விஷயத்தை பார்க்குறோம், புதிய நண்பர்களை சந்திக்கிறோம். அப்போ அந்த இருக்கக்கூடிய அந்த ரெகுலர் லைஃப்ல இருந்து ஒரு பிரேக் எடுத்து என்ன பண்றோம், வெளியே ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ள போகின்ற பொழுது அந்த இயல்பாக நமக்குள்ள இருக்கக்கூடிய கவலைகள், ஐயோ அந்த ஒர்க்கை முடிக்கல என்ன பண்றது, ஐயோ அந்த ஹோம் ஒர்க் முடிக்கல என்ன பண்றது, இந்த மாதிரியான கவலைகள் எதுவுமே என்ன பண்ணாது இருக்காது. ஸ்கூல் டேஸ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம் டென்ஷன் இருக்கும், ஹோம் ஒர்க் பண்ணக்கூடிய டென்ஷன் இருக்கும். சில டீச்சர்ஸை பார்த்தாலே என்ன இருக்கும், பயமா இருக்கும். அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்திருப்பாங்க, வேற ஒன்றும் இருக்காது. ஆனா அவங்களை பார்த்தாலே நமக்கு என்ன இருக்கும், ஒரு பயம் இருக்கும். ஆனா இந்த டூர் போறக்கூடிய நாள் வந்துருச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஹோம் ஒர்க்கை பத்தி கவலைப்பட மாட்டோம், எக்ஸாம்ஸை பத்தி கவலைப்பட மாட்டோம், அந்த டீச்சர் ஸ்ட்ரிக்டான டீச்சர் இல்லை அதை பத்தி என்ன பண்ண மாட்டோம், ஒரே விஷயம் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அதுதான் அப்போ அந்த விஷயம் தான் அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் அப்படிங்கிறது. அப்போ ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்றதுக்கு இந்த சுற்றுலா ஒரு பேர் உதவியாக இருக்கும். அதனால அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் யாரெல்லாம் முடியுதோ டூர் போனா ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா இருக்கும். எஸ், இன்னும் தொடர்ந்து பேசுவோம். பார்த்து பகுதி பார்க்கலாம். ஜனவரி 25 புனித பவுல் மனமாற்றம். ரோமையின் தர்சு நகரத்தில் வாழ்ந்த பென்யமீன் குலத்தை சேர்ந்த யூத குடும்பத்தில் கிபி 10ஆம் ஆண்டு பிறந்தார் பவுல். சவுல் என்ற இயற்பெயரை கொண்ட இவர் சிறுவயதிலேயே யூத சட்டங்களையும் நெறிமுறைகளையும் கற்றுத் தேர்ந்தார். சிலுவையில் தொங்கவிடப்பட்டவர், கடவுளால் சபிக்கப்பட்டவர் என்பது யூத நம்பிக்கையாக இருக்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் அவரது சீடர்களையும்
ஏற்றுக்கொள்ளாத சவுல் கிறிஸ்தவர்களை கைது செய்து சிறையில் அடைத்து துன்புறுத்தினார். ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட தமஸ்கு நகர யூதர்களை கொன்றளிப்பதற்காக சவுல் தமஸ்கு நகருக்கு படைவீரர்களோடு புறப்பட தமஸ்கு நகர் அருகில் ஆண்டவர் சவுலோடு பேசினார். வானிலிருந்து தோன்றிய ஓர் ஒளி சவுலை சூழ்ந்து வீசியதால் சவுல் கீழே விழ ஆண்டவர், சவுலே, சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று சவுலோடு பேசினார். சவுல் ஒன்றும் புரியாதவராய், நீர் யார் என்று கேட்க ஆண்டவர் இயேசு, நீ துன்புறுத்தும் இயேசு நானே. நீ எழுந்து நகருக்குள் செல். நீ என்ன செய்ய வேண்டும் என்பது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். கண்கள் திறந்திருந்தும் பார்க்க இயலாதவராயிருந்த சவுலை அவரோடு வந்தவர்கள் தமஸ்கு நகருக்கு அழைத்துச் செல்ல ஆண்டவரின் அடியாரான அனனியா என்பவர் சவுலின் கண்கள் மீது கை வைத்து ஜெபித்ததால் சவுல் பார்வை பெற்று பவுலானார். ஆண்டவர் அருளால் மனமாற்றமடைந்த பவுல் மக்கள் அனைவருக்கும் ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவித்து திருத்தூது பணியின் மூலம் நம்பிக்கையில் திடப்படுத்தும் மேய்ப்பு பணியை தொடர்ந்தார். திருத்தூதர் புனித பவுலின் மனமாற்ற பெருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் பாவ வாழ்விலிருந்து விடுபட்டு நல்வாழ்வினை தேர்ந்து வாழ்வதற்கு ஆண்டவர் வரமருள ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம். சுற்றுலா செல்வதால் ஏற்படும் நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் அடுத்து பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அடுத்ததா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெட்டர் கம்யூனிகேஷன்ஸ், ஒருத்தர் இன்னொருத்தரோட தொடர்பு கொள்வதற்கு, பேசுவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பா என்ன பண்ணுவோம்னா அந்த சுற்றுலா அமையும். ஏன்னா அந்த சுற்றுலா போறப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு 2 நாள் சுற்றுலா பிளான் பண்ணோம் அப்படின்னா மொத்தம் 48 மணி நேரம். அந்த 48 மணி நேரத்துல குறைஞ்சது ஒரு 12 மணி நேரம் 16 மணி நேரம் எதுல போக வேண்டியிருக்குன்னா டிராவல்லே என்ன ஆயிரும், கழிஞ்சிரும். அப்போ அது பேருந்தா இருக்கலாம், இல்ல வேனா இருக்கலாம், இல்ல காரா இருக்கலாம். அப்ப யாரும் சும்மா வாயை மூடிட்டு என்ன பண்ண மாட்டோம், உட்காந்து வர மாட்டோம். அப்போ ஏதோ ஒரு சில புகைப்படங்கள், திரைப்படங்களோ இல்ல வந்து பாடல்களோ கேட்கறோம். இல்ல சில நேரங்கள் பாத்தீங்கன்னா அந்த ட்ரிப்புக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, பஸ் எல்லாம் நாங்களாம் காலேஜ் எல்லாம் போறப்ப நம்ம பஸ் 2ஆ பிரிச்சுட்டு முன்பக்கம் ஒரு குரூப் பின்பக்கம் ஒரு குரூப்னு சொல்லி பாட்டுக்கு போட்டுலாம் ஆடுவாங்க, டான்ஸ் ஆடுவோம். பாட்டுக்கு போட்டி என்ன பண்ணுவாங்க, விளையாடுவாங்க. ஒருத்தர் விட்ட எழுத்துல இருந்து இன்னொருத்தர் என்ன பண்ணணும், பாட்டை தொடங்கணும். அப்ப என்ன ஆகும்னா, நம்மையே அறியாம எனக்கு ஒரு பாட்டு தெரியும், அந்த எழுத்துல முடியுது அப்படின்னு சொல்லி மத்த என்னோட டீம் என்ன பண்ணுவாங்க, ஐயோ என்ன பாட்டு இருக்குன்னு தேடிட்டு இருப்பாங்க. அது வரைக்கும் நான் பேசாத ஒரு நபர்கிட்ட என்ன பண்ணுவேன், இந்த ஒரு பாட்டு இருக்கா, என்ன பண்ணலாம், பாடலாம். அது வரைக்கும் நம்ம வந்து பேசுறதுக்கு முயற்சி பண்ணிருக்க மாட்டோம், திட்டமிட்டு இருக்க மாட்டோம். இது எல்லாமே அனிச்சை செயலா அதுவாவே என்ன பண்ணும், நடக்கும். அப்ப அதுக்கப்புறம் அந்த பஸ்ல இருந்து இறங்குனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இது வரைக்கும் தயக்கத்தோட பேசியிருப்போம், இல்ல தயக்கத்தோட கடந்து போயிருப்போம். ரொம்ப எளிதா அவங்ககிட்ட என்ன பண்ணுவோம், பேச தொடங்குவோம். சோ அப்ப அந்த கம்யூனிகேஷன்ஸ், ஒருத்தரோட தொடர்பு கொள்வதற்கு இந்த சுற்றுலா பெரிய அளவுல உதவியா. எஸ் ஜோ, சொல்ல கற்பனை காட்சிகள்லாம் போயிட்டே இருக்கு. நம்ம இன்னும் தொடர்ந்து கற்பனையை வந்து சிந்திப்போம், தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். கரை புரண்டோடு மாற்றங்கரையில் 10 கோழை முட்டாள்கள் குழப்பத்தோடு தயக்கத்தோடு நின்று கொண்டிருக்க அவர்களை அணுகினார் முல்லா. ஏன் இந்த குழப்பம், ஏன் இந்த தவிப்பு? நாங்கள் 10 பேர் ஆற்றில் இறங்கி அந்த கரைக்கு செல்ல தயக்கமாக இருக்கிறது. அதனால்தான் இந்த குழப்பம், தயக்கம். இவ்வளவுதானே, இதோ நான் உங்களை கொண்டு போய் விடுகிறேன். என்ன கொடுப்பீர்கள்? தலைக்கு 10 காசு தருகிறோம். ஒத்துக்கொண்ட முல்லா ஒவ்வொருவராக கையை பிடித்து அக்கறையில் கொண்டு போய் விட்டார். கொஞ்சம் சிரமப்பட்டுதான், சர்வசாக்கரையாகத்தான். ஆற்று வெள்ளத்தின் வேகம் அப்படி இப்படி 9 பேரை கொண்டு போய் பத்திரமாக கரையேற்றி விட்டார். கடைசியாக 10வது நபரை கொண்டு போய் கொண்டிருந்த போது, நடு ஆற்றிலே போய்கொண்டிருந்த போது திடீர் வெள்ள பெருக்கெடுத்து விட கை நழுவி போனார் அந்த நபர்.
எவ்வளவு சிரமப்பட்டும் படாத பாடுபட்டும் அந்த 10வது நபரை காப்பாற்ற முடியவில்லை. ஆற்றோடு போய்விட்டார் அந்த 10வது நபர். என்ன செய்ய? வாடிய முகத்தோடு அக்கறையை அடைந்தார் முல்லா. அங்கே காத்து கொண்டிருந்த அந்த 9 கோழை முட்டாள்களும் கேட்டார்கள், முல்லா, ஏன் இப்படி வாடிய முகத்தோடு வருகிறீர்கள்? சொன்னாராம் முல்லா, பின்னே முகவாட்டம் இருக்காதா? என்னுடைய வருமானத்தில் 10 காசு குறைந்து போய்விட்டதே. கேட்ட அந்த 9 முட்டாள்களும் ஆறுதல் சொன்னார்களாம் இப்படி. முல்லாவின் பதிலில் இருந்த சூட்சுமத்தை உணராதபடியே, கவலைப்படாதீர்கள் முல்லா, அந்த 10வது காசையும் நாங்கள் சேர்த்து தந்து விடுகிறோம். சூட்சுமம், அது உண்மையின் ரகசிய வாசல். யாரும் திறக்காத திசையில் அதை தேடு மனமே. அது சொல்ல முடியாத உண்மையின் நிழல். சொற்கள் மௌனமாகும் இடத்தில் அதை தேடு மனமே. சூட்சுமம், அது கடவுளின் கையொப்பம். நம்பிக்கையுடன் அதை இனம் கண்டு உணர்ந்து வாசி மனமே. அது ஒரு நுண்ணிய சிந்தனை, அதிபெரும் ஞானத்தின் அடித்தளம். அந்த ஞானத்தை ஞானமாய் அடைவாய் மனமே. சூட்சுமம், அது தோற்றமல்ல, அழகின் ஆன்மா. தொடு உணர்வை தாண்டிய அந்த உணர்வை தோராயமாகவாவது தொடுவாய் மனமே. சூட்சமம், அது ஆன்மாவின் நுண்குரல். ஆள் அமைதி வழியாக அதை நீ அடைவாய் மனமே. ஆம், ஒரு சூட்சும ஞானி. அவர் பெரிய அறிவை சொல்லி சிறிய அறிவை சொல்லாமல் சொல்லும் நபர். பாராட்டுக்காகவே மட்டும் உழைக்காதவருக்கு மட்டுமே தெரியும் வெற்றிதான் சூட்சுமம் என்பது. ஒரு சந்தோஷத்தின் சூட்சுமம் என்ன தெரியுமா? ஒரு முட்டாள் தன்னை விட்டு போனவர்களை நினைத்து வருத்தப்படுவான். ஆனால் ஒரு புத்திசாலி தன்னை விட்டு போனவர்களை வருத்தப்படும் அளவுக்கு வாழ்ந்து காட்டுவார். அதுதான் சூட்சுமம். எச்சரிக்கை நண்பா, இல்லாததை இருப்பதாக காட்டுவதும் இருப்பதை இல்லாததாக ஆக்குவதும் தான் இந்த காலகட்ட இணைய வழி AI டூல்ஸ் என்கின்ற செயற்கை நுண்ணறிவின் சூட்சுமம். பார்த்து நடந்து கொள் நண்பா. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட பேசிட்டு இருக்கிறோம். தேசிய சுற்றுலா தினத்தில் சுற்றுலா செல்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அடுத்ததா என்ன? சுற்றுலா செல்வதால் மகிழ்ச்சியை நம்ம ரெட்டிப்பாக்கி கொள்ளலாம் அப்படின்றதான். அஃப்கோர்ஸ் நம்ம ஃபேமிலியோட போனாலும் சரி, நண்பர்களோட போனாலும் சரி, அதுவே உற்சாகம் வந்துடும். ஐயா ஜாலி, நம்ம ஃபேமிலியோட நாளைக்கு சுற்றுலா போகிறோம், ஏதோ ஒரு இடம் நம்ம பிளான் பண்ணிட்டோம், நம்ம அங்கே போகிறோம். போகிற இடத்துல இருந்து போய் சேரும் இடம் வரைக்கும் என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு மகிழ்ச்சியிலேயே நம்ம என்னெல்லாம் திட்டமிடணுமோ எல்லாத்தையுமே பிளான் பண்ணிடுவோம். அந்த மகிழ்ச்சி அப்படின்றது இன்னும் ரெட்டிப்பாகவே கூடுமே தவிர அது குறையவே குறையாது. கண்டிப்பா. இந்த சொல்லும்போது நான் எஃப்எம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அங்கே சிவானந்த கிருஷ்ணன் அப்புறம் விஜயகுமார் அப்படின்னு 2 சார் இருந்தாங்க. ஸோ 2 பேருமே என்ன பண்ணுவாங்க, அந்த டூர் அரேஞ்ச் பண்ணுறதுல எக்ஸ்பர்ட்ஸ். எவ்ரி மந்த் ஏதாவது டூர் என்ன பண்ணிடுவாங்க, அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. எங்களுக்கு அந்த சவுத் சைட் இருக்கிறதுனால கடற்கரைக்கோ இல்லை மலை பிரதேசங்களுக்கோ எங்கே போகணும்னு நினைக்காம எல்லா இடத்துக்கும் என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் ஒரு 60-70 கிலோமீட்டர் போகிறதுக்கு பக்கமாக இருக்கும். ஸோ அப்போ ஒவ்வொரு முறை டூர் போகிறப்போ பார்த்தீங்கன்னா வேற லெவலில் மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு டைம் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ண அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் சேர்த்தோடனே சில பேருக்கு என்ன ஆகும், இதுக்கு முன்னாடி போன டூரோட ஃபோட்டோ இருக்காது, நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ ஒவ்வொருத்தரும் இப்படி கேட்டிருந்தாங்க. எனக்கு திடீர்னு ஒரு ஐடியா வந்துச்சு, இப்போ நமக்கு ஒரு வெப்சைட் போட்டா என்ன அப்படின்னு சொல்லி ஊர் சுத்தலாம் வாங்கன்னு சொல்லி ஒரு வெப்சைட்டை என்ன பண்ணோம்னா ரெடி பண்ணுவோம். ஸோ ரெடி பண்ணி அடுத்த டூர் பிளான் என்ன அப்படிங்கிறது அந்த வெப்சைட்ல அப்டேட் ஆயிரும். ஸோ அந்த எஃப்எம்ல ஒர்க் பண்ண எல்லாருக்குமே அந்த வெப்சைட் தெரியும். ஸோ அப்போ அதில் போய் பார்த்தாங்கன்னா அடுத்த டூர் பிளான் என்னைக்கு, என்னையில இருந்து என்னைக்கு போறோம், எத்தனை பேர் புக் பண்ணியிருக்காங்க, ஸோ லாஸ்டா டூரோடைய போட்டோஸ் என்னென்ன, அந்த போட்டோஸ் அங்கே என்ன பண்ணலாம். ஸோ எல்லாமே இப்படி இந்த அளவுக்கு என்ன அப்படின்னா நம்ம படிக்கிறதுக்கோ இல்லை மற்ற விஷயத்துக்கோ கூட இந்த அளவுக்கு. ஆனா ஒரு மகிழ்ச்சியான விஷயத்த பகிர்ந்துக்கிறதுக்கு என்ன பண்ணும், பயங்கரமா மெனக்கிடுவோம். அதுவும் நமக்கு ஒரு வேலையாவும் என்ன பண்ணாது, அது தெரியாது. ஸோ அப்போ அந்த வகையில சாதாரணமாக நம்ம மகிழ்ச்சியா இருப்பதை காட்டிலும் ரெட்டிப்பான மகிழ்ச்சி எது பெற்று தரும் பாத்தீங்கன்னா சுற்றுலா செல்வதுதான். இன்னும் தொடர்ந்து பேசலாம், அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று நாசரேத்தை பெருமைப்படுத்திய இயேசு என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். இயேசுவின் காலத்தில் இயேசு வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு ஒரு கெட்ட பெயர் இருந்தது. அதை பற்றி யோவான் 1:46 வாசிக்கிறோம். நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ? ஆகவே இயேசுடைய அந்த ஊரான நாசரேத்துக்கு கெட்ட பெயர் தான் இருந்தது. இயேசு அந்த பெயரை மாற்றி அந்த ஊருக்கு பெருமை தேடி தந்தார். 2 எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம். ஒன்று யோவான் நற்செய்தி
19:19 இயேசு இறக்கின்ற பொழுது அவருடைய சிலுவை மீது ஒரு வாசகத்தை பிலாத்து பொறிக்கின்றார். என்ன? நாசரேத்து இயேசு யூதர்களின் அரசர். இதை ஒரு இறைவாக்காக அவர் சொல்லியிருக்கிறார். அதை மாற்றுங்கன்னு சொல்லும்போது நான் அதெல்லாம் மாற்ற முடியாது, நான் எழுதினா என்று பிலாத்து சொல்லிவிட்டார். நாசரேத்து இயேசு யூதர்களின் அரசர். ஆகவே இயேசுவின் தலை மீது மாட்டப்பட்ட அந்த அறிக்கையில் நாசரேத்து இயேசு என்று அந்த ஊரினுடைய பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஊர் இங்கே பெருமைப்படுத்த, யூதர்களின் அரசருடைய ஊர் நாசரேத்து என்று பெருமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதைவிட மேலான இன்னொரு எடுத்துக்காட்டை நாம் திருத்துதர் பணிகள் 3ஆம் அதிகாரம் 6 நாம் வாசிக்கின்றோம். பேதுரும் யோவானும் இந்த கால் ஊனமுற்ற மனிதரை குணப்படுத்துகிறார்கள். என்ன சொல்கிறாங்க? திருத்துதர் பணிகள் 3:6, வெள்ளியும் பொன்னும் என்னிடமில்லை, என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன், நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும். அவர் எழுந்து நடக்கிறார். இங்கே இயேசு கிறிஸ்துவின் பெயரால், இயேசு கிறிஸ்துவின் பெயர் பயன்படுத்தப்படுகிறது, அவரோடு அவருடைய ஊர் பெயரும் பயன்படுத்தப்படுகிறது. நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நட. இவ்வாறு நாசரேத் என்னும் ஊர் இங்கே பெருமை அடைகின்றது. நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று கேட்கப்பட்ட அதே ஊர் இன்று நாசரேத்து இயேசுவின் பெயரால் எழுந்து நட என்றதும் அவர் எழுந்து நடக்கிறார். தன் சொந்த ஊரை, தான் வளர்ந்த ஊரை இயேசு இவ்வாறு பெருமைப்படுத்தினார். எல்லா ஆளுமைகளும் அவருடைய ஊர்களுக்கு பெருமை சேர்க்கின்றார்கள். இன்னார் பிறந்த ஊர் என்று அந்த ஊர்கள் சிறப்பு பெறுகின்றன. நல்ல ஆளுமைகள் தங்கள் பிறந்து வளர்ந்த வாழ்ந்த ஊர்களை பெருமைப்படுத்துகின்றார்கள். நாமும் நம்முடைய வாழ்வால், நம்முடைய வெற்றிகளால், நம்முடைய ஆளுமையால் நாம் பிறந்த வளர்ந்த ஊரை பெருமைப்படுத்துவோமாக. இயேசுவை போல. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. மிக சிறப்பான இயேசுவின் ஆளுமைகள் பகுதி நம்ம பார்த்துட்டோம். இன்றைய நாள் சுற்றுலா செல்லும் நாள். ஒவ்வொரு நாளும் நம்ம சுற்றுலா செல்லலாம், அதனால நன்மைகள் எவ்வளோ இருக்கு அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்ததாக என்ன? ஸோ அடுத்ததான் இந்த சுற்றுலா செல்வதனால் கிடைக்கக்கூடிய நன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீம் ஒர்க் அப்படிங்கிறது அங்கே உருவாகும். நம்மளுடைய குடும்பத்திலே ஒரு டூர் பிளான் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன இருக்கிற பெரிய சிக்கல்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் தான். ஆக்சுவலாக 0 பட்ஜெட் டூர் கூட என்ன பண்ணலாம், போகலாம். நம்மளுடைய ஒவ்வொரு ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களை போய் பார்த்துட்டு வர்றதுக்கு இந்த மாதிரி நிறைய, அது ஒரு பிளானே அதுக்கெல்லாம் இருக்குது. நெட்டில் போய் பார்த்து 0 பட்ஜெட் ட்ரிப்ஸ் நியர்பை சிட்டி அப்படின்னு உங்கள் ஊர் பேரெல்லாம் போட்டு போட்டிங்கன்னா அதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, நிறையா ஐடியா வரும். இருந்தாலும் நமக்கு எதில் ஒரு பெரிய தாக்கம்னா இந்த பட்ஜெட் எவ்வளவு செலவாக போகுது, இந்த செலவு எப்படி நம்ம ஸ்பிளிட் பண்ண போறோம். அப்போ பெரும்பாலும் நம்ம இதில் கை வைக்கக்கூடிய இடம் எதுவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உணவாக தான் இருக்கும். ஏன் நம்ம வெளியே போய் ஹோட்டலில் சாப்பிடணும், அந்த செலவு வீட்டில இருந்தே கட்டிட்டு போயிட்டா, அப்போ வீட்டில இருந்து கட்டிட்டு போறப்போ தான் அங்கே டீம் ஒர்க் என்ன வேலை செய்யும். அப்போ சொல்லுவாங்க சித்தி நல்லா புளியோதரை என்ன பண்ணுவாங்க, ரெடி பண்ணுவாங்க. அப்போ சித்தியை வச்சு என்ன பண்ணுவாங்க, புளியோதரையை ரெடி பண்ண சொல்லலாம். ஓகே, மதிய சாப்பாட்டு கருவாட்டு குழம்பு அத்தை என்ன பண்ணுவாங்க, ரெடி பண்ணுவாங்க. அப்போ அவங்கள வச்சு என்ன பண்ணலாம், கருவாட்டு குழம்பு ரெடி பண்ணலாம். அப்போ எல்லா சாப்பாடையும் செய்யறப்ப சரி, அதில் என்ன பண்ணிடக்கூடாது, தேங்காவை சேர்த்து ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்க, அந்த ஐடியாஸ். நாங்க வேளாங்கண்ணி ட்ரிப்பு போறப்போ இதுதான் நடக்கும். கொஞ்சம் என்ன பண்ணிடுவோம், நைட்டு எல்லாம் பிளான் பண்ணிட்டு யாரெல்லாம் என்ன பண்ணுவோம், நைட்டு 11 மணி ட்ரெயின் அப்படின்னா ஒருத்தவங்க சப்பாத்தி போடுவாங்க, ஒருத்தவங்க தக்காளி தொக்கு போடுவாங்க, ஒருத்தவங்க இட்லி பண்ணுவாங்க. வெளியே சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா கிட்டத்தட்ட 15 பேர் கிளம்புறோம். ஸோ இது எல்லாமே கூட்டா, அதாவது ஒன்னா சேர்ந்து செய்யறப்போ அங்க ஒரு சந்தோஷம் இருக்கும், அங்க ஒரு கேலி கிண்டலுக்கு இருக்கும். கண்டிப்பா அதுதான் டீம் ஒர்க். அப்ப என்னன்னா நம்ம குடும்பத்துல யார் யார் என்னென்ன விஷயத்துல எக்ஸ்பர்ட், என்னென்ன நல்லா சமைப்பாங்க அது ஒண்ணு தெரியும். இன்னொன்னு அந்த டூர் அரேஞ்ச்மெண்ட்ஸ், போகக்கூடிய இடத்துல எங்க எத்தனை மணிக்கு கேதர் ஆகணும், எங்க போய் சேரணும், அங்க இருந்து அடுத்து ரீடைரக்ட் கூட்டு போறாரு. ஸோ அப்போ அதை லீட் பண்ணி எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு நபர். அப்போ இது எல்லாமே என்னன்னா ஒட்டுமொத்தமான ஒரு டீம் ஒர்க் அப்படிங்கிறது எங்க வெளிப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சுற்றுலா செல்வதில் வெளிப்படும். இன்னும் தொடர்ந்து பேசுவோம். இப்போ அதுக்கு நடுவே சின்ன பிரேக் போயிட்டு வரலாம். நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நாள், மகிழ்ச்சியான நாளில் பேசிட்டு இருக்கிறோம். தேசிய சுற்றுலா தினத்தில் சுற்றுலா செல்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி அதில் அடுத்தது என்ன சொல்றாங்க. கண்டிப்பா நன்மைகள் ஏராளம் அப்படின்றது தான் உண்மை. இதில் அடங்கி இருக்கிறது. இது அந்த மாதிரி சுற்றுலா நம்ம எங்கேயாவது பிளான் பண்ணி நம்ம ஒரு இடத்துக்கு செல்லும் போது ஒரு டிராவலிங் அப்படின்றப்போ ஒரு சில பேருக்கு டிராவலிங் ஒத்துக்காது இல்லையா. அந்த எமோஷனல் சப்போர்ட் அங்கே இருக்கும் பாருங்க. இது வரைக்கும் அவங்க நம்ம கிட்ட பெருசா பேசிருக்க மாட்டாங்க. நம்மளை பார்த்தா பிடிக்காது அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருப்போம். நம்மளை பார்த்தா அவங்களுக்கு பிடிக்கல போல இருக்கு, ஓகே நம்ம அவங்க கிட்ட பேசலாம். அது சித்தியோ இல்லை சித்தப்பாவோ ஒரு அண்ணா அண்ணி யாரா இருந்தாலும் அந்த இடத்துல ஏதோ ஒரு சண்டை சச்சரவு இருந்தா கூட அந்த இடத்துல அவங்களுக்கு ஏதோ ஒரு உடல் உபாதை வந்துருச்சு அப்படின்னா என்னாச்சு, வேணா நம்ம இங்கேருந்து இறங்கி நம்ம வேணா போய் பார்மசியில் ஏதாவது போய் மாத்திரை வாங்கிட்டு வரலாமா, இல்லை இதை ஏதாவது பண்ணலாமா, அது மெடிக்கல் சப்போர்ட் ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பதறுவாங்க. அப்போ நம்மளுக்கு ஓகே நம்ம கூட எல்லாரும் இருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் அங்கே கிடைக்கும். இது எங்க ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னா நாம் செல்லும் அந்த சுற்றுலாவில் ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பா. ஏன்னா அந்த எமோஷனல் சப்போர்ட் சுற்றுலாவில் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இடத்துலையும், இப்போ ஒரு சுற்றுலாவுக்கு போயிருக்கிறோம், போன இடத்துல ஏதோ அங்கே இடத்துல ஏதோ ஒரு தகராறு அப்படின்னாலும் கூட
ஒட்டு மொத்தமா எல்லாம் பண்ணுவாங்க, ஒண்ணு கூடி ஒண்ணு சேர்ந்துருவாங்க. இருப்பாங்க. அவன் தனியா தானே வந்த மாதிரி இருந்தான் அப்படின்னு பார்த்தா அங்க பார்த்தா ஒரு 40-50 டிக்கெட் என்ன பண்ணிருப்பாங்க இருக்கும். சேர்ந்து வந்திருப்பாங்க. ஸோ இப்போ இது எல்லாமே என்ன அப்படின்னா, அது வரைக்கும் நம்ம பேசாம இருந்தாலும் சரி, சண்டை போட்டுக்கிட்டு நமக்குள்ள அடிச்சுட்டு இருந்தாலும் சரி, அந்த வெளியிடங்களில் போறப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதுணையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம் உணர்ந்து செய்யாமலே அனிச்சையாக நம்மள இருந்து செய்ய வைப்பது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சுற்றுலா தான். இன்னும் தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நாம் மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் வாழ்ந்து மற்றவர்களுக்கு முன்னால் ஒரு பெருந்தன்மையோடு திகழ்வதற்கு என்ன வழி? இதோ கிரேக்க தத்துவ ஞானி அரிஸ்டாட்டல் இப்படி கூறுகின்றார்: எவ்ரி மேன் மஸ்ட் கேர் more for the truth than what people think. ஒவ்வொரு மனிதனும் அடுத்தவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை விட உண்மையானது எது என்பதை தேடுவதில் கவனம் செலுத்தினால் அவன் வாழ்க்கையிலே நிறைவை காண முடியும். ஏனென்றால் இந்த உண்மை என்பதுதான் நிறைவான வாழ்வுக்கு நம்மை இட்டுச் செல்லும் என்பது அறிஞர்கள் கூறுகின்ற கூற்று. ஆண்டவர் இயேசுவும் இதைத்தான் சொல்லியிருக்கிறார், உண்மை உங்களுக்கு நிறைவை கொடுக்கும் என்று. நண்பர்களே, ஒவ்வொரு மனிதனும் அடுத்தவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை, என்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்பதை, அதனால் என்ன விளைவுகள் வரும் என்பதை எல்லாம் விட்டுவிட்டு கருத்தில் கொள்ளாமல் ஒருவர் ஒன்று சொன்னார் என்றால் அதிலே என்ன உண்மை இருக்கிறது, அந்த உண்மையை மட்டும் நாம் தேடி கண்டுபிடிக்க முயற்சி எடுத்தால் அவர்கள் சொல்லுகின்ற மற்ற வார்த்தைகள், அவர்கள் பேசுகின்ற மற்ற சொற்றொடர்கள் எதற்கும் நாம் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்கள் உண்மையை தேடுகின்றவர்களாக இருங்கள். உண்மை உங்களை வளத்திற்கும் வளர்ச்சிக்கும் உயர்நிலைக்கும் இட்டு செல்லும். உண்மையை தேடுங்கள், நீங்கள் நிறைமனதோடு வாழுங்கள். அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். சிறப்பான ஆன்றோர் வாக்கு பகுதியை நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக சுற்றுலா செல்வதில் ஏற்படும் நன்மைகளின் ஸோ அடுத்ததா என்னன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து அதை உணர்ந்தவர்களுக்கு தான் அதை பத்தி என்ன பண்ண முடியும், ரொம்ப பயங்கரமா எக்ஸ்பிரஸ்லாம் பண்ண முடியும். ஒரு ஆண்டிற்கு குறைந்தது ஒரு 6-7 தடவை என்ன பண்ணிடுவோம், ஃபேமிலியோடய ஃப்ரெண்ட்ஸோடய ஒரு சுற்றுலா என்ன பண்ணிடுவோம், போயிடுவோம். அது எப்பவுமே வந்து பிளான் பண்ணது எனக்குமே வேண்டாம் அப்படின்னு ட்ராப் அவுட் பண்ணது கிடையாது. அந்த அளவுக்கு சுற்றுலா மேலே அப்படி ஒரு ஈடுபாடு உண்டு. இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சுற்றுலாவில் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்டீங்கன்னாலும் இன்னும் மலரும் நினைவுகள் என்ன பண்ணிருக்கும், மைண்ட்ல இருக்கும். ஸோ ஒரு லைஃப் லாங் மெமரிஸ், வாழ்க்கையின் கடைசி வரைக்கும், வாழ்க்கையில் ஒருவேளை கடைசி தருணத்தில் இருக்கிறோம், நம்முடைய சாவை எதிர்கொண்டு நான் பக்கத்தில் நிற்கிறேன் அப்படிங்கிறப்ப நம்ம நினைச்சு பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகழகான விஷயங்கள் எங்கே நடந்ததா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சுற்றுலாவில் நடந்ததா இருக்கும். சொல்லும்போது என்னுடைய யூஜி காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறோம், டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரியாக இருந்தோம். எங்கள் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரிட்ட போய் ஹெச்ஓடி கிட்ட போய் நாங்கள் டூர் வேணும் சார் அப்படின்னு கேட்டப்போ, எங்களுடைய பேட்ச் தான் ஃபர்ஸ்ட் கோயட் பேட்ச், அதனால என்ன பண்ணாங்கன்னா டூர் ஃபர்ஸ்ட் கிடையாது அப்படின்ட்டாங்க. அப்புறம் எங்கள் ஹெச்ஓடிட்ட கெஞ்சி கூத்தாடி அவர் என்ன சொல்றாரு, எனக்கு பக்கா பிளான் வேணும், எத்தனை மணிக்கு புறப்படுறோம், எந்த பஸ், அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு என்ன பண்ணணும் கிறிஸ்டல் கிளியரா நீ ஒரு ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன் ப்ரொசீட் பண்றேன்டார். நானும் ஃப்ரெண்ட்ஸ் சிவமணி அப்புறம் இமான் அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 பசங்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணோம், எல்லாமே தேவணும், பஸ் கம்பெனி போனோம், ரேட் என்ன எல்லாம் பேசணும், எந்த இடத்துக்கு டூர் போக போறோம், அந்த சார்ட் ரெடி பண்ணோம், அங்க தங்குற இடம் என்ன, அங்க ஃபோன் பண்ணி அந்த கான்டாக்ட் பர்சன்ஸ், அங்க ஃபர்ஸ்ட் எய்ட் எங்க இருக்கும், எல்லா டீடைல்ஸும் பக்காவா ரெடி பண்ணி என்ன பண்ணி ஐயா நீங்க பெர்மிஷன் மட்டும் கொடுத்தா போதும் எல்லாம் நாங்க அப்படிங்கிறது எல்லாமே பக்காவா ரெடி பண்ணி. இருந்தாலும் அவர் என்ன சொல்லிட்டாரு கடைசி, எங்க பசங்கள்ல மச்சான் அந்த இடத்துக்கு நம்ம இது வரைக்கும் போனதே கிடையாது, ஒருவேளை நம்ம எல்லாம் போன்ல தான் கான்டாக்ட் பண்ணிருக்கிறோம், நெட்ல தான் பார்த்துருக்கிறோம், ஒருவேளை ஏதாவது அங்க தடையாயிருச்சுன்னு என்ன பண்ண, இதாக நம்ம பேசாம டூர் போறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், 5 வரும் அப்படின்னு சொல்லி நாங்க போயாச்சு. போயிட்டு என்ன பண்ணிட்டோம், கடைசி நாள் அந்த ஈவினிங் கிளம்புற கொஞ்ச நேரம் முன்னாடி கோவளம் கடற்கரையில குளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி கடல்ல ஒரு 6-7 பேர் போயிருந்தோம் பசங்க. எல்லாரும் இறங்கி என்ன பண்ணிட்டோம், குளிச்சிடும். யூஸ்வலா என்னன்னா நம்ம ஃபேமிலியோட போறப்போ அந்த செருப்புக்கு பாதுகாப்பா ஒருத்தர் என்ன பண்ணுவோம் வச்சுட்டு போவோம் இல்லையா, அந்த மாதிரி யாரையும் வாட்ச்மேன் வைக்கிறதுக்கு ஆள் இல்லை. நாங்க என்ன பண்ணி குளிச்சுட்டு வந்து பார்த்தா எங்களுடைய ட்ரெஸ், எங்களுடைய வாட்ச் எதையுமே காணும். அப்புறம் எப்படி வெறும் குளிச்ச துணியோட என்ன பண்றோம் நாங்க நிக்கிறோம். அப்புறம் அங்க இருந்து வந்த நினைவுகள் பாத்தீங்கன்னா மலரும் நினைவுகள். உண்மையில வந்து அங்க நாங்க ஒருத்தட்ட உதவி கேட்டோம்னா யாரு உதவி செய்வா, இந்த மாதிரி எங்க பர்ஸ் அடிச்சுட்டு போயிட்டாங்க, ட்ரெஸ் எடுத்துட்டு போயிட்டாங்க, யாருமே இல்லை. அப்புறம் அங்க காவல்துறை அதிகாரிட்ட போனோம், அவர் எல்லாம் எல்லாம் பார்த்தாங்க, ஒண்ணுமே அதுல ஃபைண்ட் அவுட் பண்ணி இமிடியேட்டா கண்டுபிடிக்கக்கூடிய சூழல் இல்லை. கையில எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் மோதிரம் போட்டிருந்தோம்.
ஒன்னு மோதிரம் அந்த மொத்தமா வச்சு அதுல வர காசை வச்சு மேல ஒரு டிஷர்ட் Dress வாங்கி போட்டு வாங்கிட்டீங்க. பஸ் டிக்கெட் எடுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா ஊர் வந்து சேர்ந்தோம். சிறப்பு. இப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா அந்த டைம் அதை எதிர்கொள்ளும் போது கொஞ்சம் கஷ்டமா என்ன பண்ணுவோம் இருக்கும். ஆனா இன்னைக்கு நினைச்சு பார்த்தாலும் பல தடவை அதை நாங்க எப்பெல்லாம் நாங்க ஒன்னா கூடுறோமோ அப்பெல்லாம் இந்த விஷயம் கண்டிப்பா என்ன பண்ணி நிச்சயமா இவ்வளவு வருஷம் கடந்து இந்த தளத்துல அதை நீங்க இவ்வளவு ரிமெம்பரா சொல்றப்ப அது எவ்வளவு அழகான தருணங்களா இருந்திருக்கும் இல்லையா? இது போன்ற மலரும் நினைவுகள் சுற்றுலா ஏற்படுத்தி தரும்ன்றதுல சந்தேகம் இல்லை. இன்னும் தொடர்ந்து பேசலாமே. இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியராகிய நாம் என்ற இந்த தொலைத்தொடரின் வழியாக உங்களோடு நான் இந்திய நாட்டினுடைய நிர்வாக முறையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டினுடைய நிர்வாகத்தில் 14A பகுதி 14A நிர்வாக தீர்ப்பாயங்கள் பற்றி நமக்கு எடுத்துரைக்கின்றன. தீர்ப்பாயங்கள் தான் பொதுவான தலைப்பு. இந்த தீர்ப்பாயங்கள் ட்ரிபியூனல்ஸ் என்று நாம் சொல்லுகிறோமே, அவை மிக மிக முக்கியமானவை. ஏனென்றால் இந்திய நாட்டில் மட்டும் இன்றைக்கு 5 கோடிக்கும் அதிகமான வழக்குகள் தேங்கி கிடக்கின்றன. 5 கோடிக்கும் அதிகமான வழக்குகள். அப்போ புதுசாக வர வழக்குகள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா ஒரு 10 வருஷத்துல அது 35 கோடி ஆயிரும். ஒரு நாள் முடிவே இருக்காது. தாமதப்படுத்தப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. டிலேடு ஜஸ்டிஸ் இஸ் டினைடு ஜஸ்டிஸ் அப்படின்னு. எனவே இந்த விதமான நிர்வாகத்தில் ஈடுபட்டிருக்கிறவர்களுடைய வழக்குகள் எல்லாம் வருகிற பொழுது அதையும் கொண்டு போய் திரும்ப ரெகுலர் கோர்ட்டில் போட்டாங்கன்னா ஒரு காலம் முடிவே வராது, பணியும் நடக்காது. எனவே அவற்றுக்காக இந்த தீர்ப்பாயங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த தீர்ப்பாயங்களில் முறையிடுவதன் வழியாக சீக்கிரமாக நீதி பெறுவதற்கு அல்லது உரிய தண்டனைகளை பெற்றுக் கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இது அமைகிறது. எனவே பிரிவு 323 நிர்வாக தீர்ப்பாயங்கள் பற்றி பேசுகிறது. முதல்ல நிர்வாகத்தை பற்றி தான் பார்க்குறோம். தீர்ப்பாயங்கள் இதுல எதுக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தா மத்திய, 2வது மாநில, 3வது உள்ளாட்சி அமைப்புகள், 4வது இந்திய நிலவரைக்கு உட்பட்டு இந்திய எல்லைக்கு உட்பட்டு ஏதாவது வேறு அதிகாரம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள், அப்புறம் இந்திய அரசினுடைய நிர்வாக கட்டுப்பாட்டில் இருக்கின்ற ஏதாவது அமைப்புகள், இவை எல்லாவற்றிற்கும் இவை சம்பந்தப்பட்ட வாரியங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வாரியங்களிலிருந்து எழுகின்ற என்னெல்லாம் இவைகளுடைய நிபந்தனைகள் சரியா இருக்கா இல்லையா அது ட்ரிபியூனலில் போய் கேட்கலாம், என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு. 2வது அதற்கான தேர்வு பற்றி இந்த பிரிவு 323 பேசுகிறது. அது பற்றிய முறையீடுகளை பற்றி அப்பர்லேட் அத்தாரிட்டி அதை பற்றி இந்த பிரிவு 323 பேசுகிறது. 4வதாக தகராறுகள், இப்படிப்பட்ட நிபந்தனைகள், அதற்கான தேர்வு, மேல்முறையீடுகள், தகராறுகள் இவையெல்லாம் எழுகிற பொழுது இவற்றை நடுவமர்ந்து உட்கார்ந்து பரிசீலித்து விசாரணை நடத்தி முடிவுகளை காணத்தக்க தீர்ப்பாயங்களை உருவாக்குவதே இந்த பாராளுமன்றத்தினுடைய கடமையாக இருக்கிறது. அப்ப இவங்களுக்கெல்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நிர்வாக தீர்ப்பாயங்கள். ஸோ இந்த நிர்வாகத்தில் ஏற்படுகின்ற இந்த குளறுபடிகள், இந்த விதமான இந்த பிரச்சனைகள், இவர்களுடைய தகராறுகள் இவற்றையெல்லாம் தீர்ப்பதற்கு இந்த நிர்வாக தீர்ப்பாயங்கள் பாராளுமன்றத்தால் அவை உருவாக்குகின்ற சட்டத்தால் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது. அவை உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இதுல மத்திய அரசுக்கு ஒரு தீர்ப்பாயம் இருக்கிறது. ஸோ சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல், அதற்கான அலுவலகங்கள் இந்தியா முழுவதும் இருக்கின்றன. மாநிலங்களுடைய நிர்வாக தீர்ப்பாயங்கள், ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ஸ் இருக்கு. இவை அவற்றிற்கான அதிகாரம், ஆள்வரை, அதனுடைய ஜூரிஸ்டிக்ஷன் என்ன அப்படிங்கிறத எல்லாம் சட்டமே மிக தெளிவாக சொல்லுகிறது. இந்த ட்ரிபியூனல்ஸ்ல, இந்த நிர்வாக தீர்ப்பாயங்களில் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள், நெறிமுறைகள், நடைமுறைகள் பற்றியும் இந்த சட்டங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கின்றன. எனவே இவை இருப்பதால் தான் வெகு சீக்கிரமாக இத்தகைய தகராறுகள், இத்தகைய பிரச்சனைகள் எழுகிற பொழுது உடனடியாக அவை விசாரிக்கப்பட்டு, இரண்டரை இவை அனைத்தும் நீதிமன்றங்களுக்குரிய அதிகாரங்களை தம்மிலே கொண்டிருக்கின்றன. அதான் அதுல முக்கியமானது. ஆகவே இப்படிப்பட்ட மத்திய அரசு இந்த இதுக்கு தகராறுகள் எழுகிற பொழுது மேல்முறையீடுகள் உச்ச நீதிமன்றத்திற்கு மட்டுமே செல்ல முடியும். பாருங்க எவ்வளவு பவர்ஃபுல் பாருங்க. அது
இதனுடைய தகராறுகள் எழுந்து ஒரு முடிவு காணப்படுகிற பொழுது அதுல திருப்தி இல்லை அப்படின்னு நினைக்கிற பார்ட்டி மேல்முறையீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா மேல்முறையீடு உச்ச நீதிமன்றத்தில் மட்டும்தான் அவை செய்ய முடியும். வேற நீதிமன்றங்களுக்கு அது போக முடியாது, வேறு விசாரணை அமைப்புகளுக்கு அது போக முடியாது. அந்த அளவுக்கு அதிகாரம் படைத்த ஒரு தீர்ப்பாயமாக நிர்வாக தீர்ப்பாயம் அமைந்திருக்கிறது. 2 விதமான தீர்ப்பாயங்கள் இருக்கின்றன. முதல்ல இந்த பிரிவு 323 நிர்வாக தீர்ப்பாயம் பற்றி தான் பேசுகிறது. எனவே அந்த அடிப்படையில் நாம் பார்த்தோம் என்றால் இன்றைக்கு இந்த நாட்டில் ஏராளமான வழக்குகள் இந்த தீர்ப்பாயங்களில் கூட நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆனால் ரெகுலர் நீதிமன்றங்களை விட இவற்றில் கொஞ்சம் கூட சீக்கிரமாக இந்த பிரச்சனைகள் முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஒரு காரணமாக இவை அமைந்திருக்கின்றன. எனவே இந்த தீர்ப்பாயங்களை பற்றியும் இவை உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். ஆனால் இத்தகைய தீர்ப்பாயங்கள் சிறப்பாக செயல்படுகின்றனவா இல்லை இவற்றிலும் ஊழல் தலைவிரித்தாடுகிறதா என்பதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு இந்திய மக்களுடையது. அதை நம்ம மறந்துடக்கூடாது ஒருபோதும். ஏன்னா அதுதான் மக்களுடைய பங்கேற்பு தான் இந்த ஊழலை ஒழிப்பதற்கான ஒரே வழி என்பதையும், இல்லை யாரோ 1-2 தலைவர் நான் நாளை காலையிலே ஊழலை ஒழிச்சிருவேன், ஆட்சி வந்த உடனே ஊழலை ஒழிச்சிருவேன்னு சொல்றதெல்லாம் நம்ம நம்ப முடியாது. மக்களுடைய பங்கேற்பில் மட்டும்தான் நடைபெறக்கூடிய சாத்தியம் இருக்கிறது. எனவே இந்த நிர்வாக தீர்ப்பாயங்களை உருவாக்கி வைத்திருக்கிற அரசியலமைப்பு சட்டத்திற்கு நான் கடமைப்பட்டவர்கள். இப்படிப்பட்ட நல்ல நெறிமுறைகள் உருவாக்கப்பட்டிருப்பதெல்லாம் இந்தியாவுடைய மக்களாட்சியை பழுதின்றி காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக. எனவே நம்முடைய கடமைகளை உணர்ந்தவர்களாக நாமும் சிந்திப்போம், செயல்படுவோம் என உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம். அருமையான இந்தியராகிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் சுற்றுலா செல்வதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள். அடுத்ததா என்ன? சுற்றுலா செல்லும் பொழுது யாருமே இந்த வார்த்தை சொல்லவே முடியாது, எனக்கு மனசு சரியில்லை, நான் கொஞ்சம் சோகமா இருக்கேன், எனக்கு கொஞ்சம் தனியா விடுங்க, அப்படியெல்லாம் சொல்லவே முடியாது. ஃபேமிலி பாண்டிங் ஆகட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸோட பாண்டிங் ஆகட்டும், இது எல்லாமே உடைச்சிரும். நம்ம அப்படி ஒரு மனசு வருத்தத்துல போய் உட்கார்ந்தா கூட சரி ஏதோ வேண்டா வெறுப்பா கூப்பிடுறாங்க அப்படின்னு போலான்னு சொல்லிட்டு போனா கூட அது எல்லாமே பிரேக் பண்ணி விட்டுரும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தான் அந்த சுற்றுலா செல்வது. கண்டிப்பா மனநலத்தை மேம்படுத்துவதில் அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு உண்டு. நீங்க சொன்ன மாதிரி வேண்டா வெறுப்பா போய் உட்கார்ந்தாலும் கூட அங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகள், அதில் போகக்கூடிய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு கவலையோட போய் இருந்தாலும் அந்த கவலை என்ன பண்ணிடும், மறக்க செய்துவிடும். சிறப்பு. இன்னும் இது போல வர விஷயங்கள் இருக்குங்கிறத பேசுவோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் நெல்லுடைய கடைசி நாட்கள். ஆக்சுவலாக நெல் விவசாயத்தில் அநேகமாக எல்லோரும் அறுவடை செஞ்சுருப்பீங்க, நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறேன். ஒருவேளை ஒரு சில பேர் கொஞ்சம் லேட்டாக நடவு பண்ணவங்க என்ன நடந்திருக்கும்னா இப்போ தான் அந்த பூ எடுக்கிறது அல்லது அந்த நேரமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக பார்க்குற ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா இலைகள் மஞ்சளாகிறது. பொதுவாக அடி இலை மஞ்சளாகிறதுங்கிறது தழைச்சத்து சாம்பல் சத்தோட குறைபாடு. ஆனால் இதில் எப்படி இருக்குன்னா இந்த இலைகள் மஞ்சளாகிறது மட்டும் இல்லாமல் நடுவில் இருக்க இலைகளுமே மஞ்சளாகிறது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சாம்பல் சத்து குறைபாடு. அதுக்கு தான் நான் ஏற்கனவே சொன்னேன், பக்கத்தில் இருக்க அக்ரி ஆஃபீஸில் பொட்டாஷ் பாக்டீரியா அப்படி விற்கிறாங்க. 200 ரூபா தானுங்க. அதை வாங்கி 200 லிட்டரில் கலந்துட்டு தரையில் ஊற்றி விட்டுறலாம், ரொம்ப நல்லது. அல்லது இதை இன்னும் கொஞ்சம் நல்லா செய்யலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு 10 கிலோ அல்லது 20 கிலோ கடலை புண்ணாக்கு அல்லது எள்ளு புண்ணாக்கு அதை கலந்துக்கிட்டு ஒரு நாள் வச்சுருக்கலாம். அது கூட இந்த பொட்டாஷ் பாக்டீரியா கலந்துக்கலாம், அது தரையில் ஊற்றி விடலாம். இல்லைங்க எனக்கு இதுக்கு வாய்ப்பு இல்லை வேறு மாதிரி அப்படின்னா 100 லிட்டர் தண்ணியில் 2 கிலோ அல்லது 3 கிலோ சாம்பலை கரைச்சி ஊற வைக்கலாம். ஒரு 2 நாள் ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு வேஷ்டி துணியை வச்சு வடிகட்டிட்டிங்கன்னா அந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா, அந்த தண்ணியை தெளிக்கலாம். அந்த தண்ணி கூட என்னெல்லாம் செய்யலாம், பஞ்சகாவியாக இருந்தால், மீனமிலம் இருந்தால், புளிச்ச மோர் இருந்தால் அதை கலந்துக்கலாம். அப்படி கலந்துட்டு நம்ம தெளிக்கிறப்ப இது நெல்லுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா பயிருக்கும். இப்போ வரப்பில் நின்று பயிரை பார்க்குறீங்க, பயிர் மஞ்சளாக தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும்ல, ஒரு கிளிப்பச்சை அல்லது பச்சை, அந்த அந்த பச்சையாக தெரியாமல் மஞ்சளை ஒட்டி தெரிஞ்சிச்சினாலே எந்த பயிருக்கும் நீங்கள் இதை செய்யலாம். சாம்பல் சத்து கொடுக்குறது ரொம்ப முக்கியங்க.
நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தரையிலையும் கொடுக்கணும், தெளிச்சும் கொடுக்கணும். இந்த விஷயத்த இப்போ மட்டும் இல்லைங்க, 15வது நாள் திருப்பி கொடுக்கலாம். எங்கள் நெல் வயலில். நெல் வயலில் இந்த காலத்தை பொறுத்தவரை இந்த பொருளை தெளிக்கிறோம்னா இது கூட எருக்கு கரைசல் தெளிச்சுக்கணும். அப்படி எருக்கு கரைசல் இல்லை அப்படின்னா சோலு பாருங்கிற போரான் பவுடரை தெளிச்சுக்கணும். 300 கிராம் 100 லிட்டருக்கு. ஏன் தெளிக்கணும்? என்னுடைய மணிகள் வந்து குண்டு குண்டாக வரணும், முழுசாக வரணும். நீங்கள் நெல் மேல் தோல் இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளே அரிசி ஃபார்ம் ஆகும்ல, அந்த அரிசி இருக்கிறது பார்த்திங்கன்னா முழுசாக இல்லாமல் முக்காலுக்கு தான் வரும். இந்த பாதி வராது, இந்த இடம் வராது. அப்போ முழுசாக அந்த நெல் கூடாரம் ஃபுல்லாகவே அரிசியாக மாறணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த போரான் இது எருக்கு இலையை தெளிக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த போரான் பவுடர் தெளிக்கணும். மறந்துடாதீங்க. இது வந்து நமக்கு விளைச்சலை கூட்டும், எடையை கூட்டும். கெமிக்கல் விவசாயம் பண்ணுறதா இருந்தால் கூட வச்சுக்கோங்க. நீங்கள் ஏற்கனவே போட்ட கெமிக்கல் வந்து கீழே இருக்கிறது எடுத்து கொடுக்காமல் இருக்கும். அப்படி இருக்குன்னா இதை நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். மணிகள்லாம் அப்படியே தெளிவாக அப்படியே கொத்து கொத்தாக நிற்கிறதா பார்க்கலாம். இந்த காலத்தில் வாய்ப்பு இருந்தால் பக்கத்தில் இருக்க அக்ரி ஆஃபீஸில் அல்லது வெளியில் கடைகளில் ட்ரைகோடர்மா விரிடின்னு ஒரு பொருள் இருக்கும். அது 1 லிட்டர் அல்லது 2 கிலோ கலந்துக்கங்க. அந்த கலந்த பொருளை இந்த காலத்தில் கொடுத்துக்கிறது மண் நோய் இல்லாமல் பார்த்துக்கும். ஏன் இது நோய் இல்லாமல் இருக்கணும்? நெல் வயலை பொறுத்தவரை ஏன் நோய் இல்லாமல் இருக்கணும்னா, இப்போ நீங்கள் அறுவடை செஞ்சதுக்கப்புறம் அந்த நெல் தரிசில் உளுந்து போடுவீங்க. அந்த உளுந்து அழுகாமல் இருக்கணும்னா, அல்லது நெல்லில் வந்து பச்சை பயிர் போடுவோம், தட்டைப்பயிர் போடுவோம், சோளம், கம்பு, திணை, சாமை, வரகு, குதிரைவாளி அந்தந்த பகுதிக்கு ஏற்ற மாதிரி போடுவோம்ல, அதில் நோய் வரக்கூடாது. ஏன் அப்படின்னா பிப்ரவரி மாதம் அதிகமான பனி இருக்கும். அந்த பனி இருக்கிறப்ப சாம்பல் நோய் வரும். அந்த சாம்பல் நோய் பார்க்க எப்படி இருக்கும்? இலை மேலே வெள்ளை படிஞ்ச மாதிரி இருக்கும். இதை உருவாக்கணும்னா வேறு பாதிப்பில் இருக்குதுன்னு அர்த்தம். இதை சரி பண்ணுறதுக்கு தான் இப்போ கொடுங்கன்னு சொல்கிறேன். 200 ரூபாய் தானுங்க, கொடுக்காம விட்டுறாதீங்க. நமக்கு விவசாயம் சிரமமாயிரும். சரிங்களா? மீண்டும் சந்திப்போம். சிறப்பான உழவும் உயர்வும் பகுதி நம்ம பார்த்துட்டோம். ஜோ, அடுத்ததாக சுற்றுலா செல்வதால் ஏற்படும் நன்மைகள். ஸோ அடுத்தது அந்த சுற்றுலால தான் ஒவ்வொருத்தருங்கிட்ட என்னென்ன திறமைகள் இருக்குது அப்படிங்கறது என்ன பண்ண முடியும் தெரிந்து கொள்ள. பல நேரங்களில் நம்மகிட்ட என்ன திறமை இருக்குங்கிறதே இந்த சுற்றுலா தான் என்ன பண்ணுன்னா கண்டிப்பா. சில நேரங்கள் நாங்க எம்ஃபில் படிக்கிறப்போ டூர் போயிருந்தப்போ இதே மாதிரி தான் 4 நாட்கள் அந்த டூர். அப்போ ரொம்ப லென்த்தி டேஸ் தான். ஒரு நாள் நைட் இரவு ஃபயர் கேம்ப் நடக்குது. எல்லாம் ஃபயரை போட்டுக்கிட்டு எல்லாம் சும்மா கை தட்டி பாடுறாங்க, வைக்கிறாங்க. ஒரு ஆர்கனைஸ்டாக என்ன பண்ணல இல்லை. அப்போ திடீர்னு நானும் என்னுடைய நண்பர்கள் சேர்ந்து ஒரு சின்ன கேம் ஷோ நடத்தலாம் அப்படின்னு சொல்லி அதை ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் பயங்கர ஆர்கனைஸ்டாக முடிச்ச உடனே எங்கள் ப்ரொஃபஸர் கூப்பிட்டு சொன்னார், 100 பேர்ல 200 பேர் இல்லை 1000 பேர் கூடியிருந்தாலும் அதை நிர்வகிக்கக்கூடிய ஒரு டேலண்ட் உங்க 2 பேருக்கு என்ன பண்ணி இருக்கு அப்படின்னாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி என்ன பண்ண ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ இப்போ இந்த மாதிரியான நம்முடைய திறமைகள் என்ன, பிறருடைய திறமைகள் என்ன, பாடக்கூடிய திறமை என்ன பண்ணுவோம் இருக்கும். சிலருக்கு வந்து இயற்கையாகவே அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை அந்த மாதிரியான இடங்களுக்கு போறப்ப என்ன பண்ணுவோம் வெளிப்படும். அப்போ என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஆல்ட்ரின் நிக்கோலஸ் அப்படின்றார். அவர் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு டூர் போறோம் அப்படின்னா அந்த டூர்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மிருக காட்சி சாலைக்கு போறோம் அப்படின்னா அந்த மிருகங்களை பாக்குறப்போ அதனுடைய அந்த ஒவ்வொன்றுக்கும் அந்த பயாலஜிக்கல் ஃபேமிலிலாம் இருக்கும் இல்லையா, அது என்ன, ஸோ இந்த மாதிரியான தகவல்கள்லாம் என்ன பண்ணிருப்பார் அவர் வந்து சேர்த்து வச்சிருப்பாரு. ஸோ போறப்போ நமக்கே தெரியாது அவர் என்ன பண்ணுவார், உட்காந்தாங்க யூஸ்வலா அந்த கைடு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றதை விட இவன் எக்ஸ்பிளைன் பண்றது என்னவா இருக்கும், அதிகமா இருக்கும். ஸோ அப்போ நம்முடைய திறமைகள் என்ன, பிறருடைய திறமைகள் என்ன வெளிக்கொண்டு வருவது இந்த சுற்றுலா தான். இன்னும் தொடர்ந்து தெரிஞ்சுப்போம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம இந்த குழந்தைகளுக்கு வந்து எல்லா பேரண்ட்ஸும் என்ன ஃபோன் பண்றீங்கன்னா, ஒண்ணு பேரண்ட்ஸ் இல்லைன்னா தாத்தா பாட்டி ஃபோன் பண்றீங்க. என் பேரன் பேத்தி என் குழந்தை வந்து எக்ஸாம் ஃபியர் இருக்கு, வீட்டுல நல்லா படிக்கிறாரு, எக்ஸாம்ல மார்க் வாங்க மாட்டேன்றாங்க, டெஸ்ட்ல மார்க் எடுக்க மாட்டேங்கிறாங்க, அடுத்த வாரம் எக்ஸாம், அடுத்த மாதம் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி கால் பண்றீங்க. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, அடுத்த மாதம் அடுத்த வாரம் அப்படிங்கறத விட உங்க குழந்தையோட தன்மை என்னன்னு உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்திலே தெரியும். அவர் வந்து பயந்த சுபாவமா இல்ல ஞாபக மறதியா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸ்கூல்லயும் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி அனுப்புவாங்க. உங்களுக்கும் குழந்தையோட
குணாதிசயம், அவங்களோட ஸ்டாண்டர்டு எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப ஆரம்பத்திலேயே அந்த வீக்னஸ் புரிஞ்சுக்கிட்டு, நம்ம கிட்ட கூட நிறைய வீக்னஸ் இருக்கு, புரியுதுங்களா? குழந்தைகிட்ட மாத்திரம் தான் இருக்குன்னு நினைக்காதீங்க. அப்போ அந்த குழந்தைகளை நம்ம ஆரம்பத்திலேயே நம்ம புரிஞ்சுக்கிட்டு நல்லா இருக்கும் போதே, அதாவது ஒரு 6 months இருக்கும் எக்ஸாம்பிள்னு வச்சுங்க, இப்பவே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அந்த குழந்தைக்கு கேர் எடுக்கணும். அது படிப்பு மாத்திரம் இல்ல, உடற்பயிற்சி, படிப்பு, சாப்பாடு அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்து அதை எழுத வைக்கிற முறைகள் எல்லாமே நம்ம பண்ணத்தான் முடியும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, திடீர்னு அதுவும் டென்ஷன்ல பேசுறாங்க பாருங்க, நெக்ஸ்ட் வீக் +2 எக்ஸாம் எழுதணும், இப்போ என் பொண்ணு இப்படி பண்றான், இப்போ என் பையன் இப்படி இருக்கான், அதுக்கு உடனே சொல்யூஷன் சொல்லுங்கன்னா என்ன மாயம் வந்துருங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒரு மனிதனோட மனது, உடம்பு இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு உங்க குழந்தை பத்தி உங்களுக்கு தெரியாதா? அதனால ஆரம்பத்திலேயே நீங்க அவங்களோட பலகீனத்தை புரிஞ்சுக்குங்க. அல்லது இப்போ உங்க குழந்தை இப்போ 10th முடிச்சு லீவ்ல இருக்காரு, இப்பவே நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. +1 +2ல நல்லா படிக்கணும், நல்லா ஞாபக சக்தியோட இருக்கணும், நல்லா ஆக்டிவா இருக்கணும், சுறுசுறுப்பா இருக்கணும், அவர் கொஞ்சம் லேசியா இருக்காரு அந்த குழந்தை அப்படிங்கறதுலாம் உங்களுக்கு தெரியும்ல. அந்த வகையில நீங்க ஆரம்பத்திலேயே நீங்க ஸ்டெப்ஸ் எடுங்க. அதே போல இப்பதான் ஸ்கூல் போயிட்டு இருக்காங்க, 1st standard 2nd standardன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கே தெரியும் குழந்தை எப்படி இருக்காரு. அங்க ஸ்கூல்ல இப்பதான் மாதம் உங்களுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சு குழந்தைய பத்தி உங்களுக்கு என்னன்னு சொல்றாங்க, புரியுதுங்களா? அப்ப தெரியுது இல்ல, அப்போ டெய்லி அவங்க ஹோம்ஒர்க் எல்லாம் எப்படி பண்றாங்க, எப்படி படிக்கிறாங்க, எல்லாமே உங்களுக்கு தெரியுது. அதுவும் இப்போ ஸ்கூல்ல இருந்து போன் பண்ணி பர்சனலா சொல்ற அளவுக்கு இன்னைக்கு கேர் எடுத்துக்கிறாங்க. அதனால நீங்க பயப்பட தேவையில்லை. ஒரு குழந்தைக்கு என்ன காரணத்தினால ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறதுக்கெல்லாம் அற்புதமான ட்ரீட்மெண்ட் இருக்கு, முத்ராஸ் இருக்கு, நல்ல அதுக்குன்னு நாங்க ஹெல்த் கிரானியூல்ஸ் கொடுக்குறோம். அது பாத்தீங்கன்னா வரும்போதே நான் சொல்லுவேன், என்ன சொல்வேன்னா, இந்த கிரானியூல்ஸ் முதல்ல பேரண்ட்ஸ் நீங்க சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்வேன். அவ்வளோ ஸ்வீட்டா நல்லா இருக்கும். காரணம் என்னன்னா, குழந்தைங்க இனிப்புன்னா கொஞ்சம் சாப்பிடுவாங்க, கசப்புன்னு சொன்னா பெரியவங்களே சாப்பிடறது இல்லை, குழந்தை என்ன பண்ணும்? அதனால நாங்க என்ன பண்றோம், ஒரு ஹெல்த் மிக்ஸ் மாதிரி தான் பூஸ்ட் பண்றோம் குழந்தைகளுக்கு. அது பால்ல மிக்ஸ் பண்ணி டெய்லி நீங்க கொடுத்தா போதும், மருந்தே கிடையாது, இதெல்லாம் ஃபுட் சப்ளிமெண்ட் கூட. நம்ம குழந்தைக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம், முத்ராஸ், தோப்பு கரணம், உடற்பயிற்சி, ஞாபக சக்திக்கு உண்டான ஹெல்த் ஃபுட்டு, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில நீங்க உங்க ட்ரீட்மெண்ட் பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா. இப்ப குழந்தைங்களுக்கு சரியா படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கு, படிக்கிறத ஞாபகம் வச்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு பாருங்க, குழந்தைங்க டக்குன்னு கிராஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க, கற்பூர புத்தி இல்ல, ஸ்லோ லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு கேப்பபிலிட்டி, அதை பாத்தீங்கன்னா இன்கேப்பபிலிட்டி அப்படிம்பாங்க. அவங்க படிக்கிறத ஞாபகம் வச்சுக்க முடியாத அளவுக்கு கேப்பபிலிட்டினஸ் இல்லாம போறது, இந்த மாதிரியும் இருக்கு. அப்ப உங்க குழந்தைங்க எந்த கண்டிஷன்ல இதுல இருக்காங்க, படிக்க மாட்டேங்கிறாங்களா, அவங்களுக்கு பாருங்க இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குதா, இல்ல படிக்கணும்னு நினைக்கும் போது அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இத்தனை விஷயங்கள் பாத்தீங்கன்னா நீங்க குழந்தைங்களை கூட்டிட்டு வரும்போது குழந்தைங்க கிட்ட பேசி, குழந்தைங்க கிட்ட அனலைஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு சின்ன சின்ன ஒரு விஷயம் எல்லாம் கொடுப்போம், டாஸ்க் எல்லாம். இந்த டாஸ்க்ல குழந்தைங்க எப்படி அதை கிராஸ் பண்ணிக்கிறாங்க, எப்படி பதில் சொல்றாங்க, இதை பொறுத்து குழந்தைங்க என்ன ஸ்டேஜ்ல இருக்காங்க அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அப்ப அந்த குழந்தைங்களுக்கான மெமரி பூஸ்டர்ஸ், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு டயட்ரி ஷெட்யூல்ஸ் கொடுப்போம், இந்த டயட் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெமரியை என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய சில பயிற்சிகளும் சொல்லி கொடுப்போம். மேடம் சொன்ன மாதிரி முத்ராஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா மால்ட் இருக்கு, கிரானியூல்ஸ் இருக்கு, இதெல்லாம் ஒன்னே சேர்ந்து கொடுக்கும் போது அந்த குழந்தைங்க பாத்தீங்கன்னா நல்லா படிக்கிறது கண்கூடா நிறைய குழந்தைங்க கிட்ட நாங்க பாக்குறோம். இது மாத்திரம் இல்ல, இன்னைக்கு சிங்கிள் பேரண்ட் கிட்ட வளர்றாங்க குழந்தைகள், அது ஒரு பெரிய பாதிப்பு மனசுல, குழந்தைக்கு மனசுல. அதுக்கு உள்ள இருக்கும், ஆனா அதுக்கு பேச வராது. அப்ப என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் அவங்க ஒரு டல்லா தான் காமிப்பாங்க, இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஏன்னா மனசுல அவங்களோட அந்த ஃபேமிலி இஷ்யூ இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு சிங்கிள் மதர் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவ இந்த குழந்தைங்களுக்காக சம்பாதிக்கிறதுக்காக அவங்க வெளிநாடு போய் வேலைக்கு போற ஒரு சூழல் இருக்கலாம். அப்ப இங்க இருக்கிறவங்க கிட்ட அவங்க விட்டுட்டு போவாங்க. அப்போ அப்பாவும் இல்ல, அம்மா தான் இருக்கா, அம்மாவும் கூட இல்ல. அப்ப இந்த மாதிரி பல காரணங்கள் அந்த குழந்தையோட மைண்ட் பாதிக்க செய்யுது. அப்ப நம்ம அவங்களுக்கு அதை பக்குவமா எடுத்து சொல்லி புரிய வச்சு, அப்படி பல விஷயங்கள் நம்ம கவனம் செலுத்தி ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கு. ஆனா நிச்சயமாக இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு, டெவலப் பண்ணலாம், பயப்படாதீங்க. அதனால உங்க குழந்தைகளுக்கு
ஞாபக சக்தி, படிப்புல குறைபாடு, கவனம் செலுத்த முடியல அல்லது ஹெல்த் இஷ்யூ எதுவாக இருந்தாலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஊர் வைத்திய பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நாள் மகிழ்ச்சியோட பேசிட்டு இருக்கிறோம். சுற்றுலா செல்வதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஃபைனலா என்ன? அதாவது இல்லத்தரசிகளை போயிட்டு நீங்க கேட்குறப்போ இந்த வார்த்தை தான் சொல்லுவாங்க, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்ட்டு. ஜுவல்ல ஏதாவது வாங்கிக்கிறீங்களா, இல்லை கிஃப்ட் ஏதாவது வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு. இல்லை, எனக்கு இந்த ரொட்டீன் லைஃப்லேருந்து ஒரு நாள் லீவு வேணும் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட அந்த ரொட்டீன் லைஃப்பை வந்து பிரேக் பண்ணக்கூடியது இந்த சுற்றுலா தான். இதில் நான் ஸ்பெஷலாக வந்து குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இல்லத்தரசிங்களை கண்டிப்பாக சொல்லி ஆவேன். ஏன் அப்படின்னா அவங்க காலையில் எழுந்துக்கிறது, காஃபி போடுறது, டிஃபன் ரெடி பண்ணுறது, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு 2-3 நாடகம் பார்ப்பாங்க, அப்புறம் மறுபடியும் லஞ்ச் ரெடி பண்ணுவாங்க, அப்புறம் டின்னர் ரெடி பண்ணுவாங்க குழந்தைங்கள. ஸோ இந்த ரொட்டீன் லைஃப்லேருந்து அவங்களுக்குள்ள எப்பவுமே ஒன்று தோண்டிட்டே இருக்கும், உள்ளே கேட்டுகிட்டே இருக்கும், இந்த வேலை செஞ்சுட்டே இருக்கே, உனக்கு எங்கேயாவது வெளியே போகணும்னு தோணுது, ஆமா ஆமான்னு அவங்க பதில் சொல்லிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இது யாருடைய காது கேட்டுகிறதோ அந்த குடும்பம் அந்த இல்லத்தரசிகளை கூட்டி சுற்றுலா செல்லும் பொழுது அவங்க அந்த இடத்துல அதை பிரேக் பண்ணுவாங்கன்றதுல சந்தேகமே கிடையாது. நிச்சயமா எல்லாருக்குமே ஒரு ரொட்டீன், காலையில வேலைக்கு போறதோ வர்றதோ ரொட்டீனா ஒரு செக்குமாடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த செக்குமாடு அதே இடத்துல தான் நம்ம சுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அது போல நம்முடைய வாழ்க்கையும் செல்கிறது என்றால் அதில் ஒரு பிரேக் த்ரூ கொடுக்குறதுனா நிச்சயமாக இந்த சுற்றுலா உண்டு. சொன்ன மாதிரி இல்லத்தரசிகளை வந்து கூட்டு போறது சந்தோஷம். சுற்றுலா கேட்டு அங்கேயும் போய் சாப்பிட்றதுக்கு ஏற்கனவே உள்ள பிரச்சனை மாதிரி, ஓகே நீ அங்கே போய் வேளாங்கண்ணி எல்லாம் போனீங்கன்னா அங்கே சமைக்கிறதுக்குன்னே இன்னைக்கு ரூம்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது இருக்குது, அங்கே போய் தயவு செஞ்சு என்ன பண்ணாதீங்க, சமைக்க விட்டுறாதீங்க. ஸோ இந்த சுற்றுலா என்னன்னா என்னுடைய ரொட்டீன் லைஃப்ல இருந்து ஒரு பிரேக் கொடுக்குறதுமே தவிர அங்கேயும் போய் ரொட்டீன் லைஃப் என்ன பண்ணக்கூடாது, ஃபாலோ பண்ணக்கூடாது. ஸோ அதில் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். சிறப்பு இது மட்டும் தான் சுற்றுலா செல்வதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படின்னு கேட்டால் நிறைய என்ன பண்ணது இருக்குது, அதெல்லாம் விட்டா கதையா என்ன பண்ணலாம், பேசிக்கிட்டே இருக்கலாம். அந்த வேலை இன்னைக்கு கொஞ்சம் விஷயத்தை சிந்திப்பதற்கு கடவுள் நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காரு, நன்றி சொல்லிக்கலாம். அதோட இன்னைக்கு யாராவது திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுறாங்கிறத பார்க்கலாம். காட்வின், ஜோஸ்பா, பீனா, ஆன்சி இன்று தங்களது திருமண நாளினை கொண்டாடுகிறார்கள். இவர்களை வாழ்த்துபவர்கள் குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். அகஸ்டின் உல்லாஸ் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். அலெக்ஸ் அமுல்ராஜ் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் மனைவி, மகள்கள், மகன்கள், அம்மா, மாமியார், தம்பிகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். சிறப்பான விழாக்கோலம் பார்த்துட்டோம் ஜோ. இன்றைய நாளில் யாரெல்லாம் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லோருக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான சிறப்பான இறையாசிர் காத்துட்டு இருக்கு, பார்க்கலாம். அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, இன்றைய இறை வார்த்தை திருப்பாடல்கள் 9:18. வறியவர் என்றுமே மறக்கப்படுவதில்லை, எளியோரின் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. செல்வந்தர்களையும் புகழ் வாய்ந்தவர்களையும் இவ்வுலகம் நினைவில் வைத்துக் கொள்கிறது. ஆனால் வறியவரையும் எளியவரையும் இவ்வுலகம் மிக விரைவாக மறந்து விடுகிறது. வறியவர்களை உலகம் மறந்தாலும் உன்னத கடவுள் என்றும் மறப்பதில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு இருக்கும் ஒரே நம்பிக்கை கடவுள் மட்டுமே. அவர்களுக்கு வேறு நம்பிக்கை இல்லை. கடவுள் நம்மை வழிநடத்துவார், நம்மை பாதுகாப்பார் என்று அவர்கள் நம்புகிறார்கள். எனவே அவர்கள் கொண்டிருக்கும் அந்த நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. மாறாக அது பலன் தரும், அது அவர்களை காப்பாற்றும். எளிய மனத்தோராய் கடவுளை நம்புவோம். ஏனென்றால் எளியோரின் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. இந்த நாள் இறை ஆசிரின் நாளாய் அமையட்டும். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மிகச் சிறப்பு. நம்ம அன்பு ஆயரோட இறையாசிரியர் நம்ம அனைவருக்கும் நிறைவாக கிடைச்சிருக்குது. இந்த மகிழ்ச்சியோடு இன்றைய நாளில் கற்றுக்கொண்ட ஒரு சிறப்பான பாடம் சுற்றுலா செல்வதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள்.
வாய்ப்பு இருக்கிறவங்க மாதம் ஒரு முறை இல்லை 2 மாதத்திற்கு ஒரு முறை இல்லை வந்து குவார்ட்டர்லி ஒன்ஸ் இல்லை ஹாஃப் இயர்லி ஒன்ஸ் அப்படிங்கிற இந்த சுற்றுலா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு இடத்த விட்டு புதிய இடத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கறதுக்கும் புதிய இடங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்மை சுற்றி நம்முடைய சர்க்கிளை தாண்டி ஒரு உலகம் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சுற்றுலா என்ன பண்ணும், பெரிய உதவியாக என்ன பண்ணும். ஸோ நம்முடைய மனநலத்தை என்ன பண்ணும், மேம்படுத்தும். பல நேரங்கள் இந்த குடும்பமாக சுற்றுலா செல்வதில் என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல என் வீட்டில் தான் நிறைய காசு செலவு பண்ணாங்க, என் கூட வந்தவங்க காசு என்ன பண்ணல, செலவு பண்ணல. இதெல்லாம் வந்து காசிற்கு அப்பாற்பட்ட ஒரு சில விஷயங்கள். மகிழ்ச்சி அடிக்கக்கூடிய அந்த டீமோட, அது ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, ஃபேமிலியா இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட ஒரு குழுவோடு நாம் இந்த மாதிரியான சுற்றுலா செல்கின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய உடல் நலத்திற்கும் மனநலத்திற்கும் அது மிகப்பெரிய உதவி என்ன பண்ணும், செய்யும். அந்த வகையில் அதை பயன்படுத்திக் கொள்வோம். சிறப்பான சிந்தனை கொடுத்த கடவுளுக்கு மீண்டும் நன்றி சொல்லி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சதனால் இனிதே தொடங்கலாம். அன்பானவர்களே, சுற்றம் சேர்வோம், குதூகலம் காண்போம், மகிழ்ந்திருப்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடல் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.